देव्या वियातनुं त्यक्त्वा मापुवाच स गोविन्दः मदंशं च चतुर्भुजं लभिष्यसि तपः तप्त्वा भारते ब्रह्मणः वरात् इत्येवमुक्त्वा देवेशः अपि अन्तर्धानं चकार सः. ஸோ இப்போ துளசியோட கதையை பார்த்துட்டு இருக்கோம். துளசி வந்து தர்மத்வஜன் இல்லையா, தர்மத்வஜனுடைய பெண்ணாக அவள் பிறக்கிறா. அவள் பிறந்த உடனே இவளை மாதிரி அந்த வேதவதி எப்படி தபஸ்க்கு போகிறாளோ அது மாதிரி இவளும் தபஸ்க்கு போய்ட்றா. அப்படியே தபஸில் வந்து இவர் 1,00,000 வருஷம் தான் இவள் தபஸ் பண்ணினா. ஸோ தபஸ் பண்ணின உடனே பிரம்மா வந்துட்டார். பிரம்மா வந்து உனக்கு என்ன வரணுமோ கேளு, உனக்கு விருப்பப்பட்ட வரத்தை கேளுன்னு சொன்ன உடனே அவளுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறான். நான் துளசின்னு ஒரு கோபியாக்கும் நான் கோலோகத்தில் இருந்தேன். கோலோகத்தில் இருந்து இந்த ராதை வந்து என்ன சமைச்சுவிட்டா. அங்கே நான் கிருஷ்ணனோட ஆசையாக அப்படியே சம்போகத்தில் ஈடுபட்ட போது ராசேஸ்வரி வந்துட்டா. அவள் வந்து என்னை பார்த்த உடனேயே புரிஞ்சுவிட்டா. இவள் கிருஷ்ணரை ரொம்ப விரும்புகிறான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு பிடிக்கல. அவள் என்னை பூலோகத்துக்கு போன்னு சபிச்சுட்டான்னு சொல்லி முடிச்சோம் நம்ம. ஸோ அந்த சமயத்தில் மாமுவாச்ச கோவிந்தக. ஸோ என்னை பார்த்து கோவிந்தன் யார் கிருஷ்ணர் சொல்கிறார், மதம்சம் ச சதுர்புஜம் லபிஷ்யசி, என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய 4 கைகளை உடைய நாராயணனை நீ அடைவாயின்னு சொல்கிறார் அவர். நீ கோலோகத்தில் இருக்காட்ட கூட பரவாயில்லம்மா, உனக்கு வந்து கணவனாக நாராயணனே வருவார். பின்னாடி உனக்கு நாராயணன் கணவனாக கிடைப்பார். தபக லபிஷ்யசின்னு அடைவாய். தபஸ்தப்துவா பாரதே பிரம்மணக வராது. பிரம்மா உனக்கு பூலோகத்தில் போவை, பிரம்மா உனக்கு வரம் தருவார். அதனால தபஸ் பண்ணினால உனக்கு பாரதத்தில் உனக்கு அந்த வரத்தினால நீ வந்து யார் அடைவாய், நாராயணனை போய் அடைவாய். ஸோ இத்தியேவ முக்தா இவ்வாறு சொல்லிவிட்டு தேவேஷக கிருஷ்ணர் அப்படி அந்தர்தானம் சகார சக அவர் மறைந்து விட்டார். ஸோ கோலோகத்தில் 2 பேர் நிற்கிற வச்ச ராசேஸ்வரி வந்தால் சாபம் விட்டா உடனே கோவிந்தன் என்ன பண்ணிட்டாரு, நீ பூமிக்கு போ, பிரம்மா நீ தபஸ் பண்ணு, பிரம்மா வரம் தருவார், நாராயணனை அடைவாய்ன்னு சொல்லிட்டு அவர் காணாம போயிட்டார். கோலோகத்தில் அந்த இடத்துல அந்தர்தியானம் ஆனார். ராதே கிருஷ்ணா. மாமுவாச்ச स गोविन्दः मदंशं च चतुर्भुजं लभिष्यसि तपस्तप्त्वा बाहुते ब्रह्मणः वरात् इत्येवं उक्त्वा देवेशः अपि अन्तर्धानं चकार सः. देव्या वियातनुं त्यक्त्वा प्राप्तं जन्म गुरो भुवि अहं नारायणं कान्तं शान्तं सुन्दर विग्रहं साम्प्रतं तं पतिं लब्धुं वरये त्वं च देहि मे. ஸோ தேவ்யா பியா எந்த தேவி, ராதா. ராதையோட பயத்தினால தனும் தெக்துவா நானும் உடம்பை விட்டுட்டு பிராப்தம் ஜென்ம குரோஹோ புவி பூமியில் ஹே குரோ ஹே பிரம்மாவே நான் பூமியில் பிறந்தேன். பிராப்தம் ஜென்மத்தை அடைந்தேன். அகம் நாராயணம் காந்தம் நாராயணனாகப்பட்ட அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பகவான், சாந்தமாக இருக்கக்கூடிய பகவான், சுந்தர விக்கிரகம் அழகிய ரூபத்தை உடையவர். சாம்பிரதம் இப்பொழுது தம் பதிம் லப்தும் நான் அவரை கணவனாக அடைய வேண்டும் என்ற வரத்தை வரையே நான் கேட்கிறேன், வரமாக நான் அதையே கேட்கிறேன். தொம்ச தேகிமே நீங்கள் எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள். இப்போ எனக்கு நாராயணன் ஹஸ்பண்டாக வரணும், எனக்கு கிருஷ்ணர் வேறு எனக்கு சொல்லியிருக்கார் உங்கள்கிட்ட வரம் கேட்குற வச்சு அதை கேட்கணும்னு சொல்லியிருக்கார். நான் அதை கேட்குறேன், எனக்கு கொடுங்கோன்னு கேட்குறேன். ராதே கிருஷ்ணா. देव्या वियातनुं त्यक्त्वा प्राप्तं जन्म गुरो भुवि अहं नारायणं कान्तं शान्तं सुन्दर विग्रहं साम्प्रतं त्वं पत्नीं लब्धुं वरये त्वं च देहि मे. ब्रह्मदेव उवाच सुधामा नाम गोपश्च श्रीकृष्ण अंग समुद्भवः तद् अंशश्च अति तेजस्वी लेभे जन्म च भारते साम्प्रतं राधिका शापात् तनु वंश समुद्भवः शङ्खचूड इति विख्यातः त्रैलोक्ये न च तत्समः. ஸோ பிரம்மா சொல்கிறார், சுதாமா நாம கோபஷா, சுதாமா என்று ஒரு கோபன் இருந்தார். எங்கள் கோலோகத்தில் இருக்கிற நிறைய கோபர்களில் சுதாமானு பேருடைய கோபன் இல்லை, சுதாமானு ஒரு கோபன். ஸ்ரீகிருஷ்ண அங்க சமுத்பவக. இந்த ஸோ
சுதாமா நாம கோபன், சுதாமா என்ற கோபனும் ஸ்ரீகிருஷ்ண அங்க சமுத்பவக, ஸ்ரீகிருஷ்ணருடைய அங்கத்திலேருந்தே வந்தா. எல்லாருமே அப்படி தானே வந்தா. கோபர்கள்லாம் கோலோகத்தில் கிருஷ்ணர் சிருஷ்டி பண்ணிட்டார், கோபியர்கள் எல்லாம் ராதை சிருஷ்டி பண்ணிட்டா. அதனால ஸ்ரீகிருஷ்ண அங்கத்திலிருந்து வந்த சுதாமா தது அம்சஷ்ச அதி தேஜஸ்வி. ஸோ அவருடைய அம்சத்திலேருந்து பிறந்த அந்த தேஜஸ்வி, ரொம்ப ஒளியோடு கூடிய அந்த சுதாமா லேபே ஜென்மச்ச பாரதே, அவனுக்கும் பூமியில் ஜென்மம் வந்திருக்கு, கிடச்சிருக்கு. இப்போ பிரம்மா சொல்லிட்டு இருக்கார். சாம்பிரதம் இப்போ அவனும் பிறந்திருக்கான். ராதிகா சாபாத், அவனையும் ராதிகா தான் சாபம் கொடுத்துருக்கான். ஸோ ராதிகையோட சாபத்தினால அவனும் பூமியில் வந்திருக்கான். தனு வம்ச சமுத்பவக, அசுரனாக பிறவி எடுத்திருக்கான். தனு யாரு? கஷ்யபரோட மனைவி தனு. தனுடைய அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே அசுரர்கள். ஸோ அந்த வம்சத்தில் வந்தவனாக இந்த கோபன் வந்து அசுரனாக பிறந்திருக்கிறான் இப்பொழுது. சாம்பிரதம் சங்கச்சூட இது விக்கியாதக, அவன் பேர் சங்கச்சூடன். திரைலோக்கே நட தத் சமக, 3 உலகத்திலும் அவனை போல ஒருத்தன் கிடையாதுன்னு என்ன தேஜஸ்ல அவருடைய சாமர்த்தியமோ அந்த போரிடும் தைரியமோ எல்லாமே அந்த அசுர பிறவி எடுத்தாலும் அப்படி ஒரு தேஜஸோடு வந்திருக்காமா பூமியிலன்னு சொல்றான். ब्रह्मदेव उवाच सुदामा नाम गोपश्च श्रीकृष्ण अङ्गसमुद्भवः तदंशश्च अति तेजस्वी लेभे जन्म च भारते साम्प्रतं राधिका शापात् धनुवंश समुद्भवः शङ्खचूड इति विख्यातः त्रैलोक्येन तत्त्वः गोलोके त्वां पुरा दृष्ट्वा काम उन्मथितमानसः विलम्बितुं न शशाक राधिकायाः प्रभावतः. கோலோகே துவாம் புராதிஷ்வா, முன்னாடி கோலோகத்தில் வச்சு அந்த சுதாமா ஒன்றை பார்த்தான். யார்? துளசியை. ஸோ ஒன்று அங்கே பார்த்தான். காம உன்மதித மானசகா, ஒரே காமம் வந்துடுது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த கோபனுக்கு உனக்கு ஆசை வந்துடுது. அவனுக்கு விளம்பிதும் ந சசாக்கா, அவன் வந்து ஒன்று அடைந்தே தீரணம், லேட்டாக்கப்படாது அப்படின்னு ராதிகாயாக பிரபாவத்தக. ஸோ ராதிகாவுடைய பிரபாவத்தினாலும் அந்த தேஜஸ் அடைந்த அவன் ஒன்னே அடையிறதுக்கு லேட்டாக்க விரும்பலை, உடனே அடையணும்னு நினைச்சான். गोलोके त्वां पुरा दृष्ट्वा काम उन्मथितमानसः विलम्बितुं न शशाक राधिकायाः प्रभावतः. ஒரு செகண்டு. விளம்பனம்னு சொன்னான்னா லேட்டுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. விளம்பனம் சொன்னான்னா அது கிடையவே இல்லை, அதை அடைய முடியலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். ஸோ ராதிகா இப்போ காரணத்தினால ஒன்றை அவன் அடைய முடியலை அப்படிங்கிற அர்த்தம் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா ஒன்று அடையணும் ஆசைப்பட்டான், கரெக்டு. அதே சமயத்தில் வி லம்பித்தும் அப்படி பிரிக்கணுங்க. வி லம்பித்தும், லம்பனம்னா டு கெட்டுன்னு அர்த்தம். வி லம்பித்தும்னா நாட் கெட். ஸோ வி லம்பித்தும் நன்றாக அடைய அப்படின்னு அர்த்தம். நன்றாக அடைய ந சசாக, முடியலை அவனால். ஸோ ராதிகா தடுத்துட்டா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தடுத்து விட்டுட்டான் அந்த சமயத்தில். அது பெட்டராக இருக்குது. Three lines. Yeah. स च जाति स्मरः तस्मात् सुदामा अभूत् सागरे जाति स्मरा त्वमपि सा सर्वं जानासि सुन्दरी अधुना तस्य पत्नी त्वं संभविष्यसि शोभने. அவன் ஜாதி ஸ்மரகான்னு சொன்னான்னா போன ஜென்மத்தோட வாசனை அவனுக்கு ஞாபகம் இருக்குது. போன ஜென்மத்தோட ஞாபகம்லாம் அவனுக்கு இருக்குது. ஜாதி ஸ்மரகா, அவன் பழைய ஜென்மத்தை நினச்சிட்டு இருக்கான், தெரியும் அவனுக்கு. தஸ்மாத் ஆகவே சுதாமா அபூச்ச சாகரே, அந்த சுதாமா கடலில் வந்து வந்தானா, கடல்லேருந்து பிறந்திருக்கான் பொழுது இந்த சங்கசூடனாக வந்திருக்கான். ஸோ ஜாதி ஸ்மரா தொமபி சா, உனக்கும் இந்த துளசி நான் கோலோகத்தில் இருந்தேன்னெல்லாம் பிரம்மாட்ட சொல்கிறாளே, கோலோகத்தில் ஒரு கோபியாக தான் நான் இருந்தேன்லாம் சொல்கிறேன். நீயும் முன் ஜென்மத்தை நான் நினச்சிட்டு இருக்க உனக்கு தெரியுது. தோமபி சர்வம் ஜானாசி சுந்தரி, உனக்கு தெரியாதா? அதனால உனக்கு எல்லாமே தெரியும். அதுனா தசிய பத்னித்துவம், இப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த பூமியில் நீ அவனுக்கு மனைவியாக ஆகணும், அவனுடைய பத்னியாக துவம் சம்பவிஷ்யசி ஏற்படுவாய். சோபனே, அழகியவளே, இந்த ஜென்மத்தில் நீ இந்த சங்கச்சூடனுக்கு மனைவியாக ஆவாய். நேர நாராயணெல்லாம் போக முடியாதுன்னுட்டான். जाति स्मरः तस्मात् सुदामा अभूत् च सादरे जाति स्मरा त्वम् अपि सा सर्वं जानासि सुन्दरी अधुना तस्य पत्नी त्वं भविष्यसि शोभने.
पश्चात् नारायणं शान्तं कान्तमेव वरिष्यसि शापात् नारायणस्य एव कलया दैवयोगतः भविष्यसि वृक्षरूपा त्वं पूता विश्वपावनी प्रधाना सर्वपुष्पेषु विष्णुप्राणादिका भवेः. ஓகே, அதுக்கப்புறம் பஷாத் பின்னாடி நாராயணனை அடைவாய். வரிஷ்யசி வரிப்பாய், கல்யாணம் பண்ணிப்பாய். யார்? நாராயணனை, சாந்தமானவரை, காந்தன், அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய நாராயணனை பின்னாடி நீ கல்யாணம் பண்ணிப்பாய். இப்போ நீ சங்கச்சூடனோட ஒய்ஃபாக ஆகணும். நாராயணசிய ஏவ ஷாபாத். அதுக்கப்புறம் என்னாகும்? நாராயணனே உனக்கு ஒரு சாபத்தை கொடுப்பேன். திருப்பி நாராயணன் அடைஞ்சியா அங்கே நிம்மதியாக இருக்கா? இல்லை, அங்கேயும் உனக்கு ஒரு சாபம் கிடைக்கும். நாராயணன சேவ ஷாபாத், அவருடைய சாபத்தாலேயே கலையா, உன்னுடைய கலையாக, உன்னுடைய ஒரு அம்சமாக, துளசியாக ஆகப்பட்ட நீ உன்னுடைய அம்சமாக தெய்வயோகத்தக விதிப்படி, விதிவசத்தால் விருட்சரூபா துவம் பவிஷ்யசி, நீ மரமாக வருவே. அதான் பூமியில் இப்போ வந்து துளசி எல்லாம் செடியாக பார்க்குறோம். அதெல்லாம் கலிகாலத்தில் செடியாகிடுது, முன்னாடி மரமாக இருந்திருப்பான். ஸோ விருட்சரூபா துவம் பவிஷ்யசி, நாராயணன் ஒரு சமயத்தில் உனக்கு சாபம் கொடுப்பார். அப்போ நீ மரமாக ஆவாய், பூமியில் வருவாய். தொம் பூதா விஸ்வபாவினி, உலகத்தையே புனிதப்படுத்துவாய். ஏன்னா இன்றைக்கி துளசிக்கு என்ன வேல்யூ இருக்குது? சாமியோட காலடியில் போட்டு வணங்குறோம். எல்லா செடிகள்லையும் வேல்யூபிள் துளசி. அதனால நீ உலகத்தையே புனிதப்படுத்துவர்களாக அப்படிப்பட்ட மரமாக நீ வருவாய். சர்வ புஷ்பேஷு பிரதானம், எல்லா புஷ்பங்களிலும் நம்பர் 1 இல்லையா? விஸ்வ பிராண அதிகா பவேகே. பவேகேன்னா நீ ஏற்படுவாய்னு அர்த்தம். பவேகே இங்கே வந்து கிரியா சப்தம். விஷ்ணு பிராண அதிகா, விஷ்ணுவுடைய பிராணனை விட பிரியமானவளாக நீ ஏற்படுவாய், நீ அப்படி ஆவாய். पश्चात् नारायणं शान्तं कान्तमेव वरिष्यसि शापात् नारायणस्य एव कलया दैवयोगतः भविष्यसि वृक्षरूपा त्वं भूता विश्वपाविनी पावनी प्रधाना सर्वपुष्पेषु विष्णुप्राणादिका भवेः. பூதா விஸ்வபாவனி, பூத்தான புனிதப்படுத்துறது. ஓகே, பூதா இல்ல, பூதா. त्वया विना च सर्वेषां पूजा च विफला भवेत् वृन्दावने वृक्षरूपा नाम्ना वृन्दावनी इति च. त्वया विना सर्वेषां பூஜா, எல்லாருக்கும் பூஜை, எல்லாருடைய பூஜையுமே நீ இல்லாமல், ஒரு துளசி இல்லாமல் பூஜை பண்ணினால் விஃபலா பவேத், பலன் அளிக்காது. ஸோ துளசி இல்லாமல் யார் யார் பூஜை பண்ணுறாளோ, அந்த விஷ்ணுவை பூஜை பண்ணுறாளோ அந்த பூஜைக்கு பலன் இல்லைன்னு விட்டேன். விருந்தாவனே விருட்சரூபா, பிருந்தாவனத்தில் போய் இருந்துட்டு அங்கே விருட்ச மரமாக இருந்து கொண்டு இருப்பாய். நாம்னா விருந்தாவனி, உனக்கு அந்த இடத்துல பேர் விருந்தாவனி. ஸோ விருந்தாவனி என்ற பெயருடன் நீ அந்த மரமாக அங்கே பிருந்தாவனத்தில் இருப்பாய். त्वया विना च सर्वेषां पूजा च विफला भवेत् वृन्दावने वृक्षरूपा नाम्ना वृन्दावनी इति च. त्वत्पत्रैर्गोपिगोपाश्च पूजयिष्यन्ति माधवं वृक्ष अधिदेवीरूपेण सार्धं कृष्णेन सन्ततं विहरिष्यसि गोपेन स्वच्छन्तं मध्वरेण च. தொத்பத்ரைஹி கோபி கோபாஷ, உன்னுடைய இலை, பத்திரன இலை, துளசி இலை. ஸோ அந்த இலையால் கோபிகளும் கோபர்களும் எல்லாரும் பூஜைஷ்யந்தி மாதவம், எல்லாரும் பூஜை பண்ணுவான். மாதவன் பகவான விஷ்ணுவை எல்லாரும் பூஜை பண்ணுவா. விருட்ச அதிதேவி ரூபேண, மரங்களுக்கெல்லாமே தலைவி, அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆதாரமான தேவியாக எல்லாரும் சார்தம் கிருஷ்ணேன சந்ததம், நீ எப்போதும் உன்னுடைய கிருஷ்ணருடையே சேர்ந்து உன்னையும் பூஜிப்பார்கள். ஸோ கிருஷ்ண பூஜை பண்ணுறச்சோ விஷ்ணு பூஜை பண்ணுறச்சோ நீ அங்கே மெயினாக இருப்பாய். ஸோ கோபேன விகரிஷசி, நீ இந்த கோபன் யார்? இந்த சங்கச்சூடனோட கோபனோடு கூட நீ விளையாடி கொண்டிருப்பாய். நீ அந்த பகவானை எப்போவுமே கிருஷ்ணனை பூஜை பண்ணிட்டு அந்த சங்கச்சூடனோடு நல்ல ஸ்வச்சந்தம் மத்வரேன இஷ்டம் போல் நீ விளையாடிட்டு இருப்பாய், இந்த இவனோட அனுபவிச்சுட்டு இருப்பாய், என்னுடைய வரத்தாலும் கூட. பூஜயிஷ்யந்தி மாதவம் वृक्षादिदेवी रूपेण सार्धं कृष्णेन सन्ततं विहरिष्यसि गोपेन.
ஸ்வச்சந்தம் மத்வரேண ச. ஓகே, இந்த இடத்துல சாரதம் கிருஷ்ணேன விகரிஷ்யசின்னு அப்படி அந்த பக்கத்தில் அந்த விகரிஷ்யசியை கொண்டு போனானா கிருஷ்ணரோடுமே எப்போதுமே விளையாடி கொண்டிருப்பாய். கிருஷ்ணர் கோபர் வடிவில் வருவார், அப்போ கோபிகைகள் எல்லாம் அவரை சுற்றி விளையாடுவா இல்லையா, அந்த இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ கோபேனாங்கிறது இங்கே சங்கச்சூடன் கோபனா வந்தவனா சுதாமா வந்தானே அந்த கோபனை அப்படின்னு எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கலாம் ஒரு அர்த்தம். இந்த பக்கத்தில் கிருஷ்ணேன விகரிஷ்யசின்னு எடுத்துனோம்னா கிருஷ்ணர் கூட எப்போ விளையாடிட்டு இருப்பாய் நீ, ஏன்னா கிருஷ்ணரே கோபரா வருவார் இல்லையா பிருந்தாவனத்தில், அப்போ நீ அவரோடு விளையாடுவாய் அப்படி எடுத்துக்கலாம். इत्येवं वचनं श्रुत्वा सस्मिता हृष्टमानसा प्रणनाम च ब्रह्माणं तं किञ्चित् उवाच सा. இப்படியாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு பிரம்மா இவ்வளவு சொல்லிட்டு இருக்கார். ஸோ சஸ்மிதா கிருஷ்ணமானசா ரொம்ப புன்னகை வந்துடுது. கிருஷ்ணர் கூட விளையாடலான்னு சொல்லிட்டாரு, கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டால், மனசு சந்தோஷமாச்சு. பிரம்மாணம் பிரணநாம நன்றாக வணங்கினாள், பிரம்மாவை வணங்கினாள். தம்ச கிஞ்சித் உவாச்சசா அவரை பார்த்து சில வார்த்தைகள் பேசினாள். इत्येवं वचनं श्रुत्वा सस्मिता हृष्टमानसा प्रणनाम च ब्रह्माणं तं च किञ्चित् उवाच सा. तुलसी उवाच यथा मे द्विभुजे कृष्णे वाचा च श्यामसुन्दरे सत्यं ब्रवीमि हे तात न तात च चतुर्भुजे अतृप्ताहं च गोविन्दे दैवात् शृङ्गार पङ्गतः. करेक्ट. न तथा च चतुर्भुजे. ओके, न तथा सेकंड लाइन. ஓகே. யதா மே திவிஜய கிருஷ்ணே ரெண்டு கை கிருஷ்ணர் யாரு, அவர் தான் நாராயணன். ஸோ எனக்கு இந்த நாராயணனிடத்தில் ஷியாமசுந்தரே அழகான அந்த ஷியாமசுந்தர வாஞ்சாச்சா அந்த கிருஷ்ணர், ஷியாமசுந்தரன் யாரு கிருஷ்ணர். ஸோ ரெண்டு கை கிருஷ்ணர் நாராயணன், நாலு கை கிருஷ்ணர் ஷியாமசுந்தரன் கிருஷ்ணர். ஸோ அவர்களிடத்தில் எனக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கிறதோ, வாஞ்சாச்சா எவ்வளோ விருப்பம் இருக்கிறதோ, ஹே தாத்தா ஹே பிரம்மா சத்தியம் பிரேமி நான் உள்ளத்தை சொல்கிறேன். ந ததா சதுர்புஜே. ஸோ நாலு கை நாராயணன் ரெண்டு கை கிருஷ்ணராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. கோலோகத்தில் ரெண்டு கை கிருஷ்ணராக தான் இருந்தார். அவர் நாலு கை நாராயணராக இங்கே வந்து உட்காந்துட்டார் வைகுண்டத்தில். எனக்கு அந்த நாராயண இடத்துல அந்த அளவு இல்லைன்ட்டான். எனக்கு இந்த ரெண்டு கை கிருஷ்ணர் நாலு கை கிருஷ்ணர் தான் பிடிச்சிருக்கு, இந்த நாலு கை நாராயணரை எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் தத்தா சதுர்புஜே நாலு கை நாராயணரை அவ்வளோ பிடிக்கல எனக்கு. அதிருப்தா அகம் ச கோவிந்தே எனக்கு கோவிந்தனோட எனக்கு சம்போகம் பண்ணி எனக்கு முடிவே இல்லை, எனக்கு திருப்தியே ஏற்படலை. நான் அங்கே கோலோகத்தில் இருக்க தான் ஆசைப்படுறேங்கிறான். ஸோ நான் அதிருப்தா அகம் ச கோவிந்தே கோவிந்தனிடத்தில் நான் திருப்தி அடையவில்லை. தைவாத் சிங்காரம் பங்கத்தக எனக்கு சிங்காரம் பங்கம் ஆயிடுது. இந்த ராதை வந்து கெடுத்து விட்டாலே அதனால எனக்கு சிங்காரம் பங்கம் ஆயிடுது, எனக்கு கோவிந்தனிடத்தில் உள்ள ஆசையே தீரலையே அப்படின்னு பிரம்மாட்ட சொல்கிறான். तुलसी उवाच यथा मे द्विभुजे कृष्णे वाचा च श्यामसुन्दरे सत्यं ब्रवीमि हे तात न तथा च चतुर्भुजे अतृप्ता अहं च गोविन्दे दैवात् शृङ्गार भङ्गतः. गोविन्दस्य एव वचनात् प्रार्थयामि चतुर्भुजं त्वत्प्रसादेन गोविन्दं पुनरेव सुदुर्लभं ध्रुवमेव लभिष्यामि राधाभीतिं प्रमोचय. चतुर्भुजं गोविन्दसेव वचनात्. ஓகே, ஸோ இல்லை கோவிந்தசேவ வச்சனாத். இது கோவிந்தன் சொன்னார், கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னார் நீ போய் நாராயணனை போய் மனைவியாக இருன்னு சொன்னார். அதனாலேயே அவருடைய வார்த்தைகளினாலேயே பிரார்த்தையாமி சதுர்புஜம், அதாவது உங்கள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். சதுர்புஜன் நாராயணன் என்று நான் பிரார்த்திப்பேன். யார் அந்த நாராயணன் அடைவாயின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு பிரம்மா. அதனால நாராயணனை நான் பிரார்த்திச்சு தொத் பிரசாதேன அது நீங்களும் எனக்கு பிரசாதம் பண்ணணும், நீங்களும் எனக்கு அருள் புரியணும் ஹே பிரம்மா. ஸோ சுதுர்லபாம் கோவிந்தம் புனரேவ மீண்டும் நான் கோலோகத்தில் போய் அந்த கோவிந்தனே அடைவேங்கிறான். நாராயணன்ட்ட கேட்டுப்பேன், நான் நாராயணனை போய் மனைவியாக இருப்பேன். அங்கேருந்து எனக்கு கோலோகம் போனால் கோவிந்தன் ரெண்டு கை கோவிந்தன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரோல் போல் இருக்கு. ஸோ அதனால் அவர்கிட்ட போய் பிரார்த்திப்பேன், உங்களுடைய அருளாலேயே அந்த கஷ்டமான அந்த கோவிந்தனை புனரேவ துருவமேவ கட்டாயமாக லபிஷ்யாமி நான் அடைவேன். ஸோ அந்த கோவிந்தனையே நான் திருப்பி அடைவேன். கோலோகத்துலேருந்து நான் வந்தாய்வா, அதனால் அவரையே நான் திரும்பி அடைவேன். ராதா பீத்தியும் பிரமோச்சைய தயவு செய்து இந்த ராதாட்ட எங்களுக்கு பயங்கர பயம் இருக்கே, அதை என்னை விடுவீங்கள், ராதாவிடத்தில் உள்ள பயத்தை நீக்குங்கள்னு சொல்லி பிரம்மாட்ட சொல்கிறான்.
गोविन्दस्य एव वचनात् प्रार्थयामि चतुर्भुजं स्वप्रसादेन गोविन्दं पुनरेव सुदुर्लभं ध्रुवम् एव लभिष्यामि राधाभीतिं नमोऽद्वय। ब्रह्मदेव उवाच गृहाण राधिका मन्त्रं ददामि षोडशाक्षरं तस्याः च प्राणतुल्या त्वं मध्वरेण भविष्यसि शृङ्गारं युवयोः गोप्यं न ज्ञास्यति च राधिका। இப்போ வரம் தர. ஸோ பிரம்மதேவர் சொல்கிறார், என்னுடைய ராதிகா மந்திரம் ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு தரேன். ஸோ அந்த மந்திரத்தை கிரகாண ஏற்றுக்கொள். ததாமி ஷோடசாட்சரம் 16 அச்சரங்களோடு கூடிய இந்த ராதிகாபதி மந்திரத்தை உனக்கு நான் தரேன், அதை நீ ஜெபிச்சுட்டே இரு. தஸ்யாஷ பிராணதுல்யாத்துவம், அவளுடைய பிராணதுல்யா, அவளுக்கு ஈக்குவலாக அவன் ஆக்கிடுறேன். ராதிகா எப்பேற்பட்ட அந்த ராசேஸ்வரியாக இருக்காளோ அந்த அளவுக்கு அவளுக்கு பிராணனோட ஈக்குவலாக ஒன்றையும் நான் ஆக்கி விடுகிறேன். தொம் மத்வரேன, என்னுடைய வரத்தால் நீ அப்படி ஆகுவாய். யுவயோகோ சிங்காரம், யார் நீயும் கிருஷ்ணனும் சிங்காரமாக இருப்பேனே 2 பேரும், அது கோப்பியம், அது ரகசியமாக இருக்கும். ந ஞாசியசி ராதிகா, ராதிகா அதை அறிய மாட்டாள் அப்படிங்கிற அப்படி ஒரு வார்த்தை கொடுக்குறேன். ब्रह्मदेवं उवाच गृहाण राधिका मन्त्रं ददामि षोडश अक्षरं तस्याः च प्राणतुल्या त्वं मध्वरेण भविष्यसि शृङ्गारं युवयोः गोप्यं न ज्ञास्यति च राधिका। राधा समात्वं सुभगे गोविन्दस्य भविष्यसि इत्येवं उक्त्वा तद्वा च देव्या वै षोडशाक्षरम्. ஸோ ராதைக்கு ஈக்குவலாக, ராதா சமா, ராதத்துக்கு சமமாக சுபகே பாக்கியமுடையவளே கோவிந்தசிய பவிஷ்யசி, அவளுக்கு ஈக்குவலாக நீயும் கோவிந்தனுக்கு ஆகிவிடுவாய். இத்தியேவம் முக்தா, இவ்வாறு சொல்லிவிட்டு தத்வா, அது ஷோடசாட்சரம் தேவியாக தத்வா, அந்த தேவியாகப்பட்ட ராதிகாவுடைய மந்திரமாகப்பட்ட 16 எழுத்து மந்திரத்தை கொடுத்து விட்டு ஓகே. राधा समात्वं सुभगे गोविन्दस्य भविष्यसि इत्येवम् उक्त्वा दत्त्वा च देव्या वै षोडश अक्षरम्. मन्त्रं चैव जगद्धाता स्तोत्रं च कवचं परं सर्वं पूजा विधानं च पुरश्चर्या विधिक्रमम्. ஸோ ஷோடசாட்சர மந்திரம், இந்த ஸ்லோகத்தை சேர்த்து படிச்சிருக்கணும், நம்ம விட்டுட்டோம். ஸோ ஷோடசாட்சரம் மந்திரம் 16 எழுத்துள்ள அந்த மந்திரத்தையும் கொடுத்துட்டு ஜெகத்தாத்தா, ஜகத்துக்கே கிரியேட்டராகப்பட்ட அந்த பிரம்மா ஸ்தோத்திரத்தையும் கொடுத்தார். ஸோ மந்திரம் வேறே, ஸ்தோத்திரம் வேறே, கவச்சம் வேறே, 3 விதமாக. ஒரு தெய்வத்துக்கு கவச்சம்ங்கிறது நம்மளை ப்ரொடெக்ஷன், ஒரு அங்கத்தை பாக்கின்னு சொல்கிறோம், ஒரு அங்கமாக சொல்லி இந்த அங்கத்தை இந்த தேவி காப்பாற்றுற அப்படி சொல்கிறது கவச்சமாயிடும். சோஸ்திரம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சோஸ்திரம், பீஜாட்சரங்களோடு சேர்ந்தது, அது மந்திரம். ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். ஸ்தோத்திரத்தை கொடுக்குறார், கவச்சத்தை கொடுக்குறார், பரமமான கவச்சத்தை கொடுக்குறார். சர்வம் பூஜா விதானம், ராதிகாவை எப்படி பூஜை பண்ணணும், அதோட முறை எப்படி, அதையெல்லாம் சொல்கிறார். புரஷ்சர்யா விதிக்கிரமம், ஒரு மந்திரத்தினால தெய்வத்தை நம்ம முன்னாடி புரஷ்சரணம் பண்ணலாம்னு சொல்கிறான். புரஷ்சரணம் சொன்னான்னா தெய்வத்தை நமக்கு முன்னாடி நிறுத்தி விடலாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வம் நம்ம முன்னாடி வரும். அதுக்கு இல்லை அந்த விதிப்படி அதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி தேவியை புரஷ்சரணம் பண்ண வைக்கணும், அது வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுத்தார். புரஷ்சரணம்ங்கிறது இன்னொன்று என்னென்னா, அந்த மந்திரத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வருது, வசப்படுத்துதல். அதுக்குமே அந்த மந்திரத்தை லட்சக்கணக்கான முறைகள் ஒரு மந்திரத்தை ஜெபிச்சா தான் அந்த மந்திரமே நமக்கு வசப்படும், அந்த மந்திரம் பலனளிக்கும். அதுக்கு தான் அதுவும் புரஷ்சரணம்னு தான் பேர். ஸோ அது அந்த முறையை கூட எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் பிரம்மா. மந்திரம் சைவ ஜகத்தாத்தா ஸ்தோத்ரம் ச கவசம் பரம் சர்வம் பூஜா விதானம் ச புரஷ்சர்யா விதிக்ரமம். மேம் ராதே கிருஷ்ணா மேம், परां शुभाशिषां चैव पूजां चैव चकार सा बभूव सिद्धा सा देवी तत्प्रसादात् रमायता. பராம் சுப ஆஷிஷாம் செய்வ, நல்ல ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நன்னா இரு அப்படின்னு சொல்லி துளசிட்டு சொல்லிட்டு பூஜாம் செய்வ சக்காரசா. ஸோ அவள் என்ன பண்ணா, பூஜையெல்லாம் பண்ணுறா. சா பூஜாம் சக்கார, அவர் சொல்லி கொடுத்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறா. பபுவ சித்தா சா தேவி, சித்தான பலன் அடைந்தவளாக ஆனாள்.
சித்தா என்னன்னா பலன், சித்தா பலனை அடைந்தவளாக பபுவ ஆனாள். சா தேவி அந்த துளசி தத் பிரசாதாத் ரமாயதா, எப்படி லக்ஷ்மி வந்து பலனை அடைந்தாளோ, நாராயணர் அடைஞ்சு அப்படியே பகவான் அடைகிறாளோ, அது மாதிரி அந்த அந்த மந்திரத்தோடு பிரசாதாத் அந்த அருளினால அவளும் சித்தியை அடைந்தாள், எனது மந்திர பலனை அடைந்தாள். ராதே கிருஷ்ணா. இங்க சுபாஷிஷம் சைவ பூஜாம் சைவ சகாரசா பபுவ சித்தா சா தேவி தத் பிரசாதாத் ரமாயதா. ஏன்னா ஓகே இல்ல இங்க பகவான் சித்தம் மந்திரேண துளசி வரம் பிராப யதா உதிதம் புபுஜேட மகாபோகம் யத் விஸ்வேஷு ச துர்லபம். மந்திரேண சித்தம். ஸோ அந்த மந்திரத்தினால சித்தி பெற்று அந்த பலனை அடைந்தவள் துளசி வரம் பிராப யதா உதிதம். ஸோ அவள் வந்து அந்த வரத்தை யதா உதிதம் அந்த பிரம்மா சொல்லி கொடுத்துருக்கார் இல்லையா, ஸோ அந்த அவர் சொன்னபடி அந்த மந்திர பலனை அவள் அடைந்தாள். மகாபோகம் ச புபுஜே, நல்ல போகங்களை அடைந்தாள். ஸோ இந்த ராதா மந்திர பலன் என்னது, அப்படியே கிருஷ்ணரோட ரகசியமாக கோலோகத்தில் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடைந்தாள். இதெல்லாம் பின்னாடி எல்லாம் நாராயணனை போனால் நாராயணனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும், அதெல்லாம் பின்னாடி அடைந்தாள்ங்கிறத இங்கேயே சொல்லிட்டார் அவர், அவ்வளோதான். மகாபோகத்தை அடைந்தாள். எத் விஸ்வேஷு ச துர்லபம், இந்த பிரம்மாண்டங்களிலெல்லாம் அடைய முடியாத ஒரு சுகம், ஒரு ஆனந்தம் அது கோலோகத்தில் இருக்கும். எல்லா பிரம்மாண்டங்களும் பின்னாடி வருது, எல்லாம் கோலோகம் தானே முதல்ல வருது. ஸோ பிரம்மாண்டங்களில் அடைய முடியாத மகாபோகங்களை அவள் அடைந்தாள். துளசி ஆகப்பட்டவள் மந்திர பலனாகப்பட்ட அந்த கிருஷ்ணரை அவள் அடைந்தாள்னு புரிஞ்சுக்கணும். இதை பின்னாடி அடைகிறான். சித்தம் மந்திரேண துளசி வரப்பிராபயதா உதிதம் புபுஜேஷ மகாபோகம் யத் விஸ்வேஷு ச துர்லபம். பிரசன்ன மனசா தேவி தத்யாஜ தபசஹ க்ளமம் சித்தே பலே நராணாம் ச துக்கம் ச சுகம் உத்தமம். ஸோ பிரசன்ன மனசா தேவி, நல்ல பிரசன்னமான முகத்தோட அந்த தேவி ஆகப்பட்டவள் யார், துளசி. தபசக கிளமம் தத்யாஜ, தபஸ் பண்ணி 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 அந்த கிளமம் அந்த கஷ்டத்தை அந்த தபஸோட கஷ்டத்தை எல்லாம் விட்டாள். நல்ல பிரசன்னமாக, ஏன்னா அவளுக்கு பலன் கிடச்சிதுன்னு உடனே அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுத்து அவளுக்கு. ஸோ நராணாம் ச துக்கம் ச பலே சித்தே, அதாவது முதல்ல துக்கமாக இருக்கும், இந்த மந்திரத்தை ஜபிச்சு ஜபிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது துக்கமாக இருக்கும். ஸோ முதல்ல துக்கமாக இருக்கக்கூடியது மனிதர்களுக்கு பலே சித்தே, நல்ல பலன் கிடச்சிடுத்து அப்படின்னு சொன்னால் உத்தமம் சுகம், அதுவே உத்தமமான சுகமாயிடும். கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் போது அது உத்தமமான சுகத்தை தரும் மனிதர்களுக்கு. பிரசன்ன மனசா தேவி தத்யாஜ தபசக்லமம் சித்தே பலே நராணாம் ச துக்கம் ச சுகம் உத்தமம். புக்வா பீத்வா ச சந்துஷ்டா சயனம் ச சகாரசா தல்பே மனோரமே தத்ர புஷ்பச்சந்தன சர்ச்சிதே. ஸோ அவள் என்ன பண்ண அடுத்தது, இப்போ வந்து துளசி ஆகப்பட்டவள் புக்துவா பீத்வா, நல்லா சாப்பிட்டா, நல்ல தண்ணியெல்லாம் குடித்தா, சந்துஷ்டா ஹாப்பி ஆகிட்டு, சயனம் ச சகாரசா, ஸோ அவள் வந்து தூங்குறான். யார், விஷத்வஜனோடு பெண்ணாகப்பட்ட, விஷத்வஜன் இல்லை யார், தர்மத்வஜனோட பெண்ணாகப்பட்ட இந்த துளசி ஆகப்பட்டவள் தூங்குறான். மனோரமே தல்பே, ரொம்ப அழகான படுக்கை, அதில் படுத்துட்டு இருக்கா. புஷ்ப சந்தன சர்ச்சிதே, புஷ்பங்களால் சந்தனங்களால் தெளிக்கப்பட்ட அந்த கட்டிலில் அவள் படுத்துக்கொண்டு தூங்கினாள். ஸோ தூங்குறோச்சு அடுத்த இதில் வரும்போது சொப்னம் காண்றான்னு வருது. புக்த்வா பீத்வா ச சந்துஷ்டா சயனம் ச சகாரசா தல்பே மனோரமே தத்ர புஷ்பச்சந்தன சர்ச்சிதே. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे धर्मध्वजसुता तुलसी उपाख्यान वर्णनं नाम षोडशोऽध्यायः. सर्वं जगन्नाथार्पणमस्तु. अथ अष्टादशोऽध्यायः. श्रीनारायण उवाच तुलसी परितुष्टा च सुष्वापहृष्टमानसा नवयौवनसम्पन्ना वृषध्वजवराङ्गना. ஓகே, துளசி பரிதுஷ்டா, துளசி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இப்போது நாராயணர் நாரதர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ
சுஷ்வாப நன்றாக தூங்கினான். கிருஷ்டமானசா சந்தோஷ மனத்தோடு தூங்கினான். நவயவ்வன சம்பன்னா ரொம்ப யவனத்தில் இருக்கக்கூடியவள். விஷத்வஜ வராங்கனான்னு போட்டான். தர்மத்வஜனோட பெண்ணிலே அவள். ஸோ விஷத்வஜனுடைய வம்சத்தில் வந்தவள்னு எடுத்துக்கலாம். ஸோ விஷத்வஜ வம்சத்தில் வந்த சிறந்த பெண்ணாகப்பட்ட துளசி நன்றாக தூங்கினாள். श्री नारायण उवाच तुलसी परितुष्टा च सुष्वाप हृष्टमानसा नव यौवन सम्पूर्णा वृषध्वज वनाङ्गना चिक्षेप पञ्चबाणश्च पञ्चबाणांश्च तां प्रति पुष्पायुधेन सा दत्ता पुष्पचन्दनचर्चिता. ஸோ பஞ்சபாணகன்னா 5 பானங்களை உடைய மன்மதன். ஸோ மன்மதவன் என்ன பண்ணினான்? பஞ்சபாணாம்ச தாம் பிரதி சிட்சேபன், அவளை நோக்கி அந்த காம பானங்களை அடித்தான், சிட்சேபனை போட்டான். சா புஷ்பச்சந்தன சர்ச்சிதா சா, அதாவது நல்ல புஷ்பங்கள் சந்தனம் எல்லாம் இருக்கக்கூடிய படுக்கையில் படுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் மேலேயும் படுத்திருக்கு. ஸோ அவள் சா புஷ்பாயுதேன தக்தான், புஷ்பமாகப்பட்ட ஆயுதங்கள் அவள் மேலே விழுந்த போது அவள் அதனால் எரிந்தாள்னா என்ன அர்த்தம்? காமத்தீ அவளுக்குள்ள ஏற்பட்டது. चिक्षेप पञ्चबाणश्च पञ्चबाणांश्च तां प्रति पुष्पायुधेन सा दत्ता पुष्पचन्दनचर्चिता. पुलकाङ्कित सर्वाङ्गी कम्पित आरक्तलोचन क्षणं सा शुष्कतां प्राप क्षणं मूर्छाम् अवापः. नेक्स्ट क्षणम् उद्विग्नतां प्राप. क्षणम् उद्विग्नतां प्राप क्षणं तन्द्रां सुखावहम् क्षणं च दहनं प्राप क्षणं प्राप प्रसन्नताम्. புலக அங்கித சர்வாங்கி. ஸோ உலகமெல்லாம், அதாவது உடம்பெல்லாம் புலகாங்கிதம் ஆயிடுது. இந்த காமத்தீ ஏற்பட்ட உடனே உடம்பெல்லாம் இதெல்லாம் சொப்பனம். இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கா, சொப்பனம் காண்றான். இந்த சொப்பனத்தை உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடையுது. கம்பித ஆரக்த லோச்சனா, அப்படியே ரெட்டு கலரில் கண்ணெல்லாம் அப்படியே லோலாயமாக இருக்குது. கம்பித்தானே அது அசையக்கூடிய கண்களை உடையவளாக. சனம் சா சுஷ்கதாம் பிராப்ப, அப்படியே முகமெல்லாம் வெளிரி போச்சு. சுஷ்கமாக இருதுன்னு என்னது, வளர்ந்து போச்சுன்னு என்னது, முகமெல்லாம் வெளிரி போச்சு. எப்போவுமே இந்த லவ் பண்ணுற வச்சு அந்த மூஞ்சியெல்லாம் வெளிரி ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. க்ஷணம் மூர்ச்சாம் அவாப்பக, ஒரு சமயம் பார்த்தா மோகத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மூர்ச்ச நிலைமை அடைந்தாள். க்ஷணம் உத்விக்னதான், ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை ஒரு நிமிஷத்தில் அடையிறாள். க்ஷணம் தந்திராம் சுகாவகாம், அடுத்த நிமிஷம் பார்த்தா அப்படியே சோம்பேறித்தனம் அடையிறாள். அது சுகமாக இருக்குது. சோம்பல்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி சோம்பேறியா அப்படி ஒரு சமயம் இருக்கா. க்ஷணம் ச தகனம் பிராப்ப, இந்த காமத்தி அவளை ஒரு சமயம் எரிக்கிறது. க்ஷணம் பிராப்ப பிரசன்னதாம், அடுத்த க்ஷணம் நிம்மதியாக இருக்கா. இப்படி மாறிப்பட்ட நிலைமைகளை அவள் அடைந்தாள் இந்த பஞ்சபாணனுடைய ஆயுதங்களால். पुलकाङ्कित सर्वाङ्गी कम्पित आरक्तलोचन क्षणं सा शुष्कतां प्राप क्षणं मूर्ताम् अवापः क्षणम् उद्विग्नतां प्राप क्षणं तन्द्रां सुखावहां क्षणं च दहनं प्राप क्षणं प्रसन्नताम्. राधे कृष्ण. क्षणं सा चेतनां प्राप क्षणं प्राप विषन्नताम् उत्तिष्ठन्ति क्षणं तल्पाः गच्छन्ति निकटे क्षणं भ्रमन्ति क्षणम् उद्वेगात् निवसन्ति क्षणं पुनः क्षणमेव समुद्वेगात् सुष्वाप पुनरेव सा. ஸோ திடீர்னு பார்த்தா சேத்தனாம் பிராப்பா, முழிப்புற மாதிரி இருக்கு. க்ஷணம் பிராப்ப விஷண்ணதாம், துக்கம். விஷண்ணம்னு கவலை, ஒரே கவலையாகிறது. ஒரு சமயம் பார்த்தா தல்பாத் க்ஷணம் உத்திஷந்தி, உடனே படுக்கையிலேருந்து அப்படி எழுந்திருக்கிற மாதிரி இருக்கா. கச்சந்தி நிக்கடே க்ஷணம், ஸோ படுக்கைக்கிட்ட திரும்பி போகிறா. எழுந்திருக்கிறா, திரும்பி படுக்கைக்கிட்ட போகிறா. இப்படி அவள் அப்படியே முழிப்பும் தூக்கமும் அப்படி மாறி துக்கம் எல்லாம் இருக்குது. க்ஷணம் உத்வேகாத் பிரமந்தி, ஒரே குழப்பத்தினால என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றி வராளாம். நிவசந்தி க்ஷணம் புனக, சரி ஒரு இடத்துல உட்காடுறான். நிவசனம் பண்ணுறதுன்னா உட்காருது, ஒரு இடத்துல உட்கார்ற ஒரு சமயம். க்ஷணமேவ உத்வேகாத், ஒரு சமயத்தில் பார்த்தா ஒரே உத்வேகமாக இருக்குது. உத்வேகம்னு என்னது, ஒரு எழுச்சி, என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவெடுத்த மாதிரி தோன்றது. அடுத்த சினம் புனரேவ சா சுஷ்வாப்பா. ஸோ ஏதோ ஒரு முடிவுக்கு அந்த மாதிரி அவள் என்ன பண்ணுறா, அடுத்த க்ஷணம் திரும்பி தூங்கினாள்.
இதெல்லாம் சொப்னாவஸ்தையில் மனசால் க்ரியேட் பண்ணக்கூடியதுங்கிறது நம்ம பேக் ட்ராப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. அது நான் அப்படி தான் புரிஞ்சுட்டுருக்கேன். நான் அதை அந்த மாதிரி தான் சொல்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ அவள் இப்படி மாறி மாறி கடைசியில் தூங்கினாள். ராதே கிருஷ்ணா, நீங்க என்ன சொன்னீங்க? உத்தேசம் க்ஷணம் சாச்சேதனாம் பிராப க்ஷணம் பிராப விஷன்னதாம் உத்திஷ்டந்தி க்ஷணம் கல்பாத் நிகடே க்ஷணம் பிரமந்தி க்ஷணம் உத்வேகாத் நிவசந்தி க்ஷணம் புனः க்ஷணம் ஏவ சமுத்வேகாத் சுஷ்வாபம் புனரேவ சா. पुष्प चन्दन तल्पं च तद् बभूव अतिकण्टकं विषहारि सुखं दिव्यं सुन्दरं च फलं जलम्. ஸோ புஷ்ப சந்தன தல்பம், ஏன்னா இந்த படுக்கையில் எல்லாம் புஷ்பம் சந்தனம் எல்லாம் தெளிச்சிருக்கு பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அப்படிப்பட்ட அந்த படுக்கை தது பபுவ அதி கண்டகம், அது முள்ளு மாதிரி இருக்குப்போம். அந்த படுக்கையே முள்ளு மாதிரி இருக்கு. ஏன்னா இவளுக்கு ஒரு ஸ்டடியான தூக்கம் இல்லையா, அதனால இவளுக்கு வந்து ஒரே முள்ளு படுக்கை மாதிரி ஆயிடுத்து. சுகம் திவ்யம் விஷகாரி சுந்தரம் ச பலம் ஜலம். ஸோ திவ்யமான அந்த தேவ சுகமோ சுந்தரம் ச பலம், அங்கே வைக்கப்பட்ட பழங்களோ ஜலமோ எல்லாமே விஷகாரி விஷமாக ஆனது. அதாவது ஒரு 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 பெண் கணவனை பிரிந்த பெண்ணுக்கும் விரக தாபத்தில் இதெல்லாம் வரும். எல்லாமே கசந்தது, பாயசமும் கசக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி எல்லாமே அங்கே இருக்கிற பழமோ அங்குள்ள திவ்யமான இந்த சுகமான படுக்கையோ ஜலமோ எல்லாமே விஷகாரியாக விஷமாக தோன்றியது. புஷ்ப சந்தன தல்பம் ச தத் பபூவ அதி கண்டகம் விஷஹாரி சுகம் திவ்யம் சுந்தரம் ச பலம் ஜலம். निलयं च बिलाकारं सूक्ष्मवस्त्रं हुताशनः सिन्दूरपत्रकं चैव व्रणतुल्यं च दुःखदम्. ஸோ நிலையம் ச பில ஆகாரம், பிலான்னு சொன்னால் குகை, ஒரு ஒரு ஓட்டை. பிலத்தில் எது இருக்கும், சர்ப்பங்கள்லாம் பிலத்தில் வசிக்கும்னு சொல்லுவா இல்லையா, எலி தோன்ற வலை, எலி வலைன்னு சொல்லுவா பில. ஸோ பில ஆகாரம் குகை போல் இருக்குது. அந்த வீடே அவளுக்கு வந்து பிடிக்கல. ஸோ பில ஆகாரம் குகை மாதிரி இருக்குது. சூக்ஷ்ம வஸ்திரம் ஹுதாசனக, அது அவளுடைய ட்ரெஸ் ஆகப்பட்டது அக்னி போல் சுடுறது, அக்னி போல் அவளுக்கு சுடுறது ஹுதாசனக. ஸோ சிந்தூர பத்திரகம் செய்வ, அதாவது நெற்றியில் வச்சிருக்கிற பொட்டு விரணதுல்யம், அது புண்ணாக தெரியுது. ஸோ நெற்றியில் உள்ள பொட்டும் புண்ணாக தோன்றியது. விரணம்னா புண்ணு. துக்கதம் எல்லாமே துக்கம் கொடுக்கறதாக இருந்தது. நிலையம் ச பிலாகாரம் சூக்ஷ்மவஸ்திரம் ஹுதாசனः சிந்தூர பத்ரகம் சைவ व्रणतुल्यं च दुःखदम्. क्षणं ददर्श तन्त्रायां सुवेशं पुरुषं सती सुन्दरं च युवानं च सस्मितं रसिक ईश्वरम्. ஸோ தந்திராயாம், தந்திரம் தந்திரம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் அருவ உருவமாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் தந்திரம்னு ஒரு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு அவஸ்தை, இது நிஜமா சொப்பனமா கனவா நினைவா அப்படிங்கிற ஒரு அவஸ்தையில் இருக்கா இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் க்ஷணம் ததர்ஷ சுவேஷம் புருஷம், இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையில் நிஜமா கனவான்னு தெரில, அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையில் இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு புருஷனை பார்த்தாள். ஸோ ஒரு க்ஷணத்தில் பார்த்தா ஒரு புருஷனை பார்க்குறாங்க சதி, அந்த பெண். சுந்தரம் ச யுவான, ரொம்ப அழகாக இருக்கான், யுவனாக இள வயசோடு இருக்கான். சஸ்மிதம் ரசிக ஈஸ்வரம், ரொம்ப ரசிகத்தன்மையோடு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அவனை, புன்னகையோடு இருக்கக்கூடிய அவனை அவள் பார்த்தாள். க்ஷணம் ததர்ஷ தந்திராயாம் சுவேஷம் புருஷம் சதி சுந்தரம் ச யுவானம் ச சஸ்மிதம் ரசிக ஈஸ்வரம். चन्दन उक्षित सर्वाङ्गं रत्नभूषणभूषितम् आगच्छन्तं माल्यवन्तं पिबन्तं तन्मुखाम्बुजम्. சந்தன உச்சித சர்வாங்கம், உடம்புல எல்லாமே சந்தனம் எல்லாம் பூசிருக்கு. ஏன்னா படுக்கையில் இருந்த சந்தனம் எல்லாம் மேலேயும் பட்டிருக்கு. ரத்னபூஷண சாரி இவனே அப்படி இருக்கான். யார் இவன்? ஒரு புருஷனை பார்க்குறாளே, அவனோட உடம்புலையும் சந்தனம் எல்லாம் பூசிருக்கு, சர்வ அங்கத்துலையும் பூசிருக்கு. ரத்னபூஷண ரத்னமான ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சின்னு இருக்கான் அவன். ஆகச்சந்தம் வந்துட்டு இருக்கான் அவன். மால்யவந்தம்னா மாலை போட்டுருக்கான், நல்லா மாலையெல்லாம் போட்டுண்டு. பிபந்தம் தன் முகாம்புஜம், இவளுடைய முகத்தையே பார்த்து பருகி கொண்டிருக்கிறவனாக, இவளோட முகத்தை பார்த்து அப்படி அட்ராக்ட் ஆகி அந்த புருஷன் வந்து கொண்டிருக்கிறான், அதை இவள் பார்க்கறான். चन्दनोक्षित सर्वाङ्गं रत्नभूषण भूषितम् आगच्छन्तं माल्यवन्तं
पिबन्तं तन्मुखाम्बुजम् ஆ कथयन्तं रतिकथां ब्रुवन्तं मधुरं मुहुः सम्मुक्तवन्तं तल्पे च सम् आश्लिष्यन्तम् ईप्सितम्. ஸோ ரதிகதாம் கதையந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சிங்கார கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானாம். புருவந்தம் மதுரம் முகுகு மீண்டும் மீண்டும் அடிக்கடி இந்த மாதிரி ரதி கதைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு புருவந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அவனை சம் ஆஷ்லிஷ்யந்தம் ஈப்சிதம் அவளை கட்டின்னு இருக்கான் இப்போ, அவளோட சேர்றான் இப்போ. அப்படி தான் விரும்பக்கூடியவளை அவளை விரும்புகிறான் அவன், அதனால் அவளை கட்டிக்கொண்டு சம்புக்தவந்தம் தல்பேச்சா அவளை படுக்கையில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய புருஷனை எப்படியே எல்லாமே சொப்பனமாக இருக்கு அவளுக்கு. கதயந்தம் ரதிகதாம் ब्रुवन्तं मधुरं मुहुः सम्मुक्तवन्तं तल्पे च सम् आश्लिष्यन्तम् ईप्सितम्. पुनरेव तु गच्छन्तम् आगच्छन्तं च सन्निधौ यान्तं क्व यासि प्राणेश तिष्ठति एवम् उवाच सा. तिष्ठ इत्येवम् उवाच सा. புனரேவ கச்சந்தம் திரும்பி கிளம்பி போகிறான். எல்லாம் முடிஞ்ச அவன் கிளம்பி போகிறான், திருப்பி வரான். சந்நிதம் ஆகச்சந்தம் போகிறான் வரான், அவளுடைய சந்நிதியில் மீண்டும் வருகிறான். யாந்தம் அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய அவனை பார்த்து கோயாசி பிராணேஷ என்னுடைய பிராணனுக்கு ஈசனான நீ, பிராணேஷனான நீ கோயாசி எங்கே போகிறாய், திஷ்ட நிலுங்கோ, இது ஏவம் உவாச்சசா அவனை பார்த்து இங்கே இருங்கள் என்று அவள் சொன்னாள். पुनरेव तु गच्छन्तम् आगच्छन्तं च सन्निधौ यान्तं प्रयासि प्राणेश तिष्ठ इत्येवम् उवाच सा. पुनश्च चेतनां प्राप्य विललाप पुनः पुनः एवं सा यौवनं प्राप्य तस्थौ तत्रैव नारद. நாரதரே புனஷ்ட சேதனாம் பிராப்பிய மீண்டும் அவளுக்கு தன்னினைவு வந்தது. வந்து விலலாப புனப்புன ஒரே அழறாளாம், ஒரே புலம்பின் இருக்காவன். ஏவம் சா யவ்வனம் பிராப்பிய தஸ்தௌ இப்படியாக அவள் யவ்வன நிலைமை பருவத்தை அடைந்தாள், அப்படி இருந்தாள்னு சொல்கிறான். पुनश्च चेतनां प्राप्य विललाप पुनः पुनः एवं सा यौवनं प्राप्य तस्थौ तत्रैव नारद. ஸோ அங்கே இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொப்பனம் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கணும், இப்படி தான் நமக்கு புரியுது. शङ्खचूडो महायोगी जैगीषव्यात् मनोहरं कृष्णमन्त्रं च सम्प्राप्य कृत्वा सिद्धं च पुष्करे. சங்கச்சூடன் என்ற மகா யோகேஸ்வரனாக, அவன் அசுரனா கூட யோகத்தில் இருக்கான் அவன். ஜைகீஷவ்யருங்கிறது ஒரு முனிவரோட பேர். மனோகரம் ஜைகீஷவ்யாத் அப்படின்னு சொன்னா ஜைகீஷவ்யர் என்கிற முனிவரிடத்தில் மனோகரம் கிருஷ்ண மந்திரம் ச சம்பிராப்பிய. ஸோ அந்த முனிவர் இவனுக்கு கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுகிறார். எப்படி துளசி ராதிகா மந்திரத்தை அடைந்தாலோ பிரம்மாவிடத்திலிருந்து, கிருஷ்ண மந்திரத்தை இவன் ஜைகீஷவ்யர்ங்கிற முனிவரிலிருந்து அடைந்து கிருத்வா சித்திம் து புஷ்கரத்தில் இருந்து கொண்டு அவன் அந்த மந்திரத்தை ஜபிச்சு 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 அதனுடைய பலனை அடைந்தான். शङ्खचूडो महायोगी जैगीषव्यात् मनोहरं कृष्णमन्त्रं च सम्प्राप्य कृत्वा सिद्धं पुष्करे. कवचं च गळे बद्ध्वा सर्वमङ्गलमङ्गलं ब्रह्मणश्च वरं प्राप्य यत्ते मनसि वाञ्छितम्. ஸோ கவச்சம் ச கலே பத்வானா கழுத்தில் எப்போதும் அந்த கவச்ச மந்திரத்தை வைத்து கொண்டுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை இந்த தகடு மாதிரி அதே ஒரு கவச்சத்தை கழுத்தில் போட்டுருந்தானா அதுவும் கவச்சம் தான் பேர். ஒரு கவச்சத்துக்காக கையிலெல்லாம் ரட்சை கட்டுவாளே அது மாதிரி போட்டுருந்தானோ, அல்லது அந்த கவச்ச மந்திரத்தினாலேயே தன்னுடைய கழுத்தில் என்னது மனசு கூட அந்த வாயில் அப்படியே ஜபிச்சுட்டு இருக்கிறது. ஸோ அதையும் வைத்துக்கொண்டு சர்வ மங்களம் எல்லா மங்களத்துக்கும் காரணமான மூல மங்களமான அந்த கவச்ச மந்திரத்தையும் வைத்துக்கொண்டு பிரம்மணஷ வரம் பிராப்பிய பிரம்மாவிடத்தில் வரம் பெற்று எத்தே மனசி வாஞ்சிதம். ஸோ உனக்கு மனசுக்கு பிடிச்ச வரத்தை நீ பெற்றுக்கொள் அப்படிங்கிற வர இதை வந்து பிரம்மாவிடத்தில் பெற்றவன். கவசம் ச கலே பத்வா சர்வமங்களமங்களம் பிரம்மணச்ச வரம் பிராப்ய யத்தே மனசி வாஞ்சிதம். அப்போது அதை நீ அடைவாய்னு சேர்த்துக்கணும். உன் மனசில் மனசினோட விருப்பத்தை நீ அடைவாய் என்ற வரத்தை பெற்றார்னு எடுத்துக்கணும்.
आज्ञया ब्रह्मणः सोऽपि बदरीं च समाययौ आगच्छन्तं शङ्खचूडं ददर्श तुलसी मुने. ஸோ இவள் எங்கே இருக்கா? பத்ரிநாத்தில் இருக்கா. அவன் புஷ்கரத்துலேருந்து வரான் இப்போ இல்லையா? புஷ்கரத்தில் எல்லாம் இந்த மந்திரத்தெல்லாம் அடைஞ்சிட்டு ஜெகி விஷயம் முனிவர்கிட்டருந்து பிரம்மணக ஆக்ஞா, பிரம்மா தான் சொல்லிவிட்டார் நீ அங்கே போ. ஸோ துளசிக்கு சங்கச்சூடனும் கல்யாணம் ஆன இல்லையா? அதனால் சங்கச்சூடனை பிரம்மா ஏவினான். அவருடைய கட்டளையால் பதரீம்ச சமாயவ், அவன் பத்ரிநாத்துக்கு அவனும் வந்து சேர்ந்தான். ஆகச்சந்தம் சங்கச்சூடம், வந்து கொண்டிருக்கிற அந்த சங்கச்சூடனை துளசி ததர்ஷ, துளசி பார்த்தாள். ஹே முனே, ஹே நாரதரே அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காருங்க நாராயணன். ஆக்ஞயா பிரம்மணः सोऽपि बदरीं च समाययौ आगच्छन्तं शङ्खचूडं ददर्श तुलसी मुने. नव यौवन सम्पन्नं कामदेव समप्रभं श्वेत चंपक वर्णाभं रत्नभूषण भूषितं. இனி வர 5-6 ஸ்லோகம் வந்து சங்கச்சூடனோட அழகை வர்ணிக்கிற ஸ்லோகங்கள். இது நவயவ்வன சம்பன்னம், இப்போ தான் இளமை வந்திருக்கவனுக்கு, புதுசாக இளமையோடு இருக்கானவன். காமதேவ சமப்பிரபம், மன்மதனாட்டம் இருக்கானான், அதுபோல பிரபையோடு இருக்கான். ஸ்வேத சம்பக வர்ணாபம், நல்ல வெள்ளையும் சம்பக பூவோட கலரும் கலந்த ஒரு கலராக அவனுடைய உடம்பு இருக்குது. ரத்னபூஷண பூஷிதம், ரத்ன அலங்காரங்களால் ரத்ன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தான். சம்பன்னம் காமதேவ சமப்பிரபம் ஸ்வேத சம்பக வர்ணாபம் ரத்னபூஷண பூஷிதம். शरत् पार्वण चन्द्रास्यं शरत् पङ्कजलोचनं रत्नसार विनिर्माण विमानस्थं मनोहरम्. ஸோ சரத் பார்வண, சரத்காலம், பார்வணன்னு அந்த காலம், அந்த பீரியடு. ஸோ சந்திராசியா, அந்த சரத்காலத்து சந்திரனை போன்ற அழகிய முகம். ஆசியம்னா வாய்ங்கிறத விட முகம். சரத் பங்கஜலோச்சனம், சரத்காலத்தில் மலரக்கூடிய தாமரை மலருடைய இதழை போன்ற கண்கள். லோச்சனம் கண்கள். ரத்னசார விநிர்மாண, அதாவது சிறந்த ரத்னங்கள், சாரம்னு சாரமான ரத்னங்கள், அந்த ரத்னங்களால் செய்யப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட விமானஸ்தம், விமானத்தில் வரான் அவன். அப்படி பறக்கிற விமானம் வீடு, அதில் வரான். மனோகரமாக இருக்கக்கூடிய விமானத்தில் இருக்கக்கூடிய அவளை இந்த துளசி பார்க்குறேன் இப்போ. शरत् पार्वण चन्द्रास्यं शरत् पङ्कजलोचनं रत्नसार विनिर्माण विमानस्थं मनोहरम्. रत्नकुण्डल युग्मेन घण्टस्थल विराजितं पारिजात प्रसूनानां मालावन्तं च सुस्मितं. ஸோ காதில் 2 குண்டலம் போட்டுருக்காரு. 2 காதில் 2 குண்டலம், யுக்மான்னா 2 குண்டலங்கள் காதில் இருக்குது. கண்டஸ்தல விராஜிதம், அது என்ன ஆகுது? அதோட ஒளி வந்து கண்டன்னு சொன்னா கண்ண பிரதேசத்தில் அது ஒளி வீசிட்டு இருக்கு. அப்படி செல்லுன்னு அது ஒளியோடு இருக்கான். பாரிஜாத பிரசூனானா, பாரிஜாத மலர்கள், அந்த மலர்களால் மாலை பண்ணிட்டு மாலைகளை போட்டுக்கொண்டு மாலாவந்தம், அந்த மாலையுடன் கூடியவனாக சுஸ்மிதம், புன்னகையோடு வரான். रत्नकुण्डल युग्मेन कण्ठस्थल विराजितं पारिजात प्रसूनानां मालावन्तं च सुस्मितं. कस्तूरी कुङ्कुमायुक्तं सुगन्धि चन्दन अन्वितं सा दृष्ट्वा सन्निधौ एनं मुखम् आचाद्य वाससा. ஸோ கஸ்தூரி குங்குமா யுக்தம், கஸ்தூரி குங்குமத்தெல்லாம் விட்டுருக்கானா அந்த நெத்தியில். சுகந்தின்னு நல்ல மனம் வீசக்கூடிய சந்தன அன்விதம். ஸோ கஸ்தூரி பொட்டு சந்தன பொட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அன்விதம்னு கூட. ஸோ கஸ்தூரி பொட்டும் சந்தன பொட்டு எல்லாம் வச்சுட்டு மணக்கக்கூடிய சந்தன பொட்டு. அதை பார்த்து சந்நிதவு ஏனம் சா திருஷ்டுவா, தன் முன்னாடி இவனை பார்த்த அந்த பெண் முகம் ஆச்சாதிய வாசசா, வாசஸ்ன ட்ரெஸ், தன்னுடைய முகத்தை தன்னுடைய துணியால் மறைத்தாள். कस्तूरी कुङ्कुमायुक्तं सुगन्धि चन्दन अन्वितं सा दृष्ट्वा सन्निधौ येनं मुखम् आच्छाद्य वाससा. सस्मिता तं निरीक्षन्ति स कटाक्षं पुनः पुनः बभूव अतिनम्रमुखी नवसङ्गमलज्जिता. ஸோ சஸ்மிதாதம் நிரீட்சந்தி, நல்ல புன்சிரிப்போடு பார்த்துட்டு இருக்கா அவனை பார்த்துட்டு இருக்கா. ச கட்டாட்சம் புனக, கட்டாட்சங்களை அவன் மீது செலுத்தி கொண்டு. ஆனால் அவன் வந்து இவளை பார்க்கப்படாது போல் இருக்கு. மூஞ்சியாலும் துணியாலும் மொத்தம் மூடிட்டு இருக்கா அவள். ஸோ அப்படி அவளை பார்த்து கொண்டு இருந்தாள், கடாட்சத்தை போட்டுக்கொண்டு. பபுவ அதிநம்ரமுகி, ரொம்ப பணிவோடு இருந்தாள். பணிவோடு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு. நவசங்கம லஜ்ஜிதா, புது மீட்டிங்,
ஸோ இப்போ தான் புது மீட்டிங்னு சொல்லும்போது அது பழசு சொப்பனம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா அந்த சங்கச்சூடனை, அதனால அவளுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. சஸ்மிதாதம் நிரீக்ஷந்தி சகடக்ஷம் புனః புனః பபூவ அதிநம்ரமுகி நவசங்கமலக்ஷிதா. शरत् इन्दु विनिन्द्यैक स्वमुख इन्दु विराजिता अमूल्य रत्न निर्माण यावक आवळि சம்யுதா. கரெக்ட். ஸோ துளசியை பற்றி ஒரு 5-6 ஸ்லோகம் வண்டிக்கிறாருங்க. ஷரதிந்து வினிந்தியா. ஷரதிந்துன்னு ஷரத்காலத்து சந்திரன் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தை தோற்கடிக்கக்கூடிய விநிந்திய நிந்தனை செய்யக்கூடிய நிந்திய ஏக ஸ்வமுக இந்து விராஜிதா, தன் முகத்தாமரையால் முகச்சந்திரன், முகச்சந்திரன் இந்துன்னு சந்திரன், முகச்சந்திரனால் அந்த நெஜ சந்திரனை அப்படி அதை வந்து நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. அப்படி விராஜிதா விளங்கி கொண்டு அமூல்ய ரத்ன நிர்மாண, நல்ல ரத்னங்களெல்லாம் செய்யப்பட்ட நிர்மாண யாவகா ஆவளி சம்யுதா, அதாவது நவ அமூல்ய ரத்ன மாலைகள் எல்லாம் போட்டுருக்காங்க. அமூல்ய ரத்னங்களால் செய்யப்பட்ட மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு யாவக ஆவளி சம்யுதா. யாவக்கான்னு சொன்னான்னு இந்த அல்டான்னு சொல்கிறோமே, யாவக்கா மருதாணின்னு சொல்லலாம், இந்த அல்டான்னு சொல்லலாம், காலில் போட்டு பூசிப்பாளே அல்டாவா, ஏதோ அல்டா தான் போயிருது. ஸோ அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிறது மருதாணின்னு வச்சுக்கலாம். யாவக்காங்கிறது லாக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஆவளி சம்யுதா. ஸோ அந்த காலெல்லாம் நல்லா மருதாணிலாம் பூசிட்டு அப்படி ஜம்முன்னு இருக்கா துளசி. शरदिन्दु विनिन्द्य एक स्वमुख इन्दु विराजिता अमूल्य रत्न निर्माण आवळि संयुता. அப்படின்னு எடுக்கும்போது ஆபரணங்களை விட இங்கே மெயினாக நூப்புரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா யாவக்கா ஆவளி எங்கே இருக்கும், காலில் மட்டும் தானே போடுவோம். ஸோ காலில் நூப்புரம் அப்படி ரத்தனத்தினால் பண்ணப்பட்ட நூப்புரம் கொலுசுன்னு வச்சுக்கலாம். मणीन्द्रसार निर्माण क्वणं मञ्जीर रञ्जिता तदरीक भरीभारं मालती माल्य संयुतम्. ஸோ அமூல்ய மணீந்திரசார நிர்மாண, மணி இந்திரசாரனால என்னது, நல்ல இந்திரமணின்னு எடுத்துட்டோமானா நல்ல அந்த இந்திரநீலக்கல் அப்படி சொல்ல மாட்டோமா, அதனால செய்யப்பட்ட உயர்ந்த இந்திரநீலக்கல்லால் செய்யப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட கொணத் மஞ்சீர ரஞ்சிதா. மஞ்சீரம்னா இது அதுவும் கொலுசு தானே, மஞ்சீர ரஞ்சிதா, மஞ்சீரம்னாலே கொலுசு. ஸோ அந்த மாதிரி இந்திரநீலக்கல்லால் செய்யப்பட்ட அது கொணத்துன்னு ஜல் ஜல் ஜல்னு சத்தம் போடுறது, அப்படிப்பட்ட கொலுசை அணிந்து கொண்டு கபரிபாரம் தததி. அது கபரிபாரம்னு நல்ல செழுப்பான தலைமுடிகள், கபரின முடி. ஸோ கபரிபாரம் நல்ல முடிகள்லாம் பாரமாக இருக்குது. அதில் என்ன பண்ணிட்டு இருக்கா, மாலதி மால்ய சம்யுதம். மாலதிங்கிறது மல்லிகை, இல்லை மல்லிகையெல்லாம் சூடிண்டு தலையில் அந்த மல்லிகை மாலையை சுற்றின்னு இருக்கா, கொண்டையிலெல்லாம் சுற்றின்னு இருப்பா போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அலங்காரமாக துளசி இருந்தாள். மணீந்திர சார நிர்மாண க்வணம் மஞ்சீர ரஞ்சிதா நததி கபரிபாரம் மாலதி மால்ய சம்யுதம். अमूल्य रत्न निर्माण मकराकृति कुंडल चित्र कुंडल युग्मेन घंटस्थल विराजिता. ஸோ அமூல்ய ரொம்ப நல்ல வேல்யூபிளாக இருக்கக்கூடிய அந்த ரத்னங்கள் எல்லாம் செய்யப்பட்ட மகராகிருதி குண்டலம், மீன் குண்டலம், மீன் வடிவில் உள்ள ஷேப்பில் உள்ள குண்டலத்தை காதில் போட்டுருக்கா. மகர குண்டலம் சொல்ல மாட்டோமா, கிருஷ்ணரை தானே போட்டுக்கிறேன். ஸோ சித்திரகுண்டல யுக்மேன அப்படி விசித்திரமான 2 குண்டலங்களை அணிந்து கொண்டு கண்டஸ்தல விராஜி தான் அந்த குண்டலங்களோட ஒளி வந்து கண்டம் அந்த கன்னத்தில் வந்து விழருது, பளிர்னு ஒளி அடிக்கிறதோடு கூட அப்படி விராஜிதா விளங்கி கொண்டிருந்தாள். அமூல்ய ரத்ன நிர்மாண மகராகிருதி குண்டல சித்திர குண்டல குண்டல யுக்மேன கண்டஸ்தல விராஜிதா. रत्नेन्द्रसार हारेण स्तनमध्यस्थल उज्ज्वला रत्न कंकण केयूर शंखभूषण भूषिता. ரத்னேந்திர ஹாரேன இந்திரசார ரத்னேன்னு சொன்னாலே இந்திரநீலக்கல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு மாலை போட்டுருக்கா. ஸ்தன மத்தியஸ்தல அதாவது மார்பகங்களுக்கு இடையில் அந்த மாலை அந்த ரத்ன மாலை போட்டுருக்கா. உஜ்வலமான இந்த ஒளி மிகுந்து இருக்குது. ரத்ன கங்கணம், கையில் கங்கணம் ரத்னத்தினால. கேயூரம் அதே தான், கேயூரம்ங்கிறது இந்த இது மேலே போட்டுக்கிறது இல்லை வங்கின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் ஷங்கு வலை, ஷங்கான்னு சொன்னால்
சங்குவளை சங்குவளையெல்லாம் போட்டுருக்கா. பூஷண பூஷிதா, இப்படிப்பட்ட ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருந்தாள். ரத்னேந்திர சாரஹாரேன ஸ்தன மத்யஸ்தல உஜ்வலா ரத்ன கங்கண கேயூர சங்கர பூஷண பூஷிதா रत्नाङ्गुलीयकैर्दिव्यैर् अङ्गुल्य आवलिराजिता दृष्ट्वा तां ललितां रम्यां सुशीलां सुन्दरीं सतीम् उवास तत्समीपे तु मधुरं ताम् उवाच सः. ஸோ ரத்னாங்குலியைக்கின்னு அங்குலியான அங்குலின்னு சொன்னால் விரல், அங்குலிய கம்னு சொன்னான்னா மோதிரம்னு அர்த்தம். ஸோ அந்த ரத்னத்தால் பண்ணப்பட்ட அந்த மோதிரங்கள் எல்லாம் போட்டுருக்கா, திவ்யமான மோதிரங்கள். அங்குலி ஆவலி ராஜிதா, அப்படிப்பட்ட விரல்களோடு, அங்குலிங்கிறது விரல்கள், அந்த மோதிரம் அணிந்த விரல்களோடு அப்படி ஜம்முன்னு இருக்காள் அவள். தாம் லலிதாம் ரம்யாம் சுஷீலாம், அவள் அப்படிப்பட்ட அழகிய லலிதமான கோமளமாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ரம்யமாக இருக்கா, சுஷீலாம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கா, சுந்தரியாக இருக்கா, சதியாக இருக்கார். அப்படிப்பட்ட அவளை தாம் திருஷ்டுவா, அவளை பார்த்து தத் சமீபே தூ, அவகிட்டக்க போய் உவாச அவட உட்காண்ட. யார்? இந்த சங்கச்சூடன் வந்தவன் அவகிட்ட போய் உட்காண்டு மதுரம் தாம் உவாச்ச சக, மதுரமான வார்த்தைகளால் அவளை பார்த்து பேசினான். ரத்னாகுலிய கைஹி திவ்யைஹி அங்குலி ஆவலி ராஜிதா திருஷ்ட்வா தாம் லலிதாம் ரம்யாம் சுஷீலாம் சுந்தரீம் சதீம் உவாச தத் சமீபே து மதுரம் தாம் உவாச்ச சஹ. राधे कृष्ण. शङ्खचूड उवाच का त्वं कस्य च कन्या च धन्या मान्या च योषितां का त्वं मानिनी कल्याणी सर्वकल्याणदायिनी मौनी भूते किङ्करे मां सम्भाषां कुरु सुन्दरी. காத்துவம், நீ யாருமா? சங்கச்சூடன் கேட்குற, நீ யாரு? கஸ்யச்ச கன்யா, நீ யாருடைய பெண்? தன்யா மான்யாச்ச யோஷிதாம், பெண்களிலேயே யோசித்திர பெண், யோசிதாம் பெண்களிலேயே தன்யா ரொம்ப தன்யமானவளாக இருக்கிறாய், மான்யா கௌரவம் கூடியவளாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ யாரு? யாருடைய பொண்ணு? காத்துவம் மானினி கல்யாணி, மானினின்னு கௌரவத்தோடு இருக்கக்கூடியவளே நீ யாரு? காத்துவம் நீ யாரு? கல்யாணி, கல்யாணின்னு மங்களமானவளே, சர்வ கல்யாணதாயினி, உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் மங்களம் ஏற்படும், அப்படி மக்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவளான நீ யாரு? மௌனி பூதே, மௌனி பூதே கிங்கரே, நான் இப்படி வந்திருக்கேன், மௌனி பூத்தேன்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கலாம். மௌனமாக இருக்கக்கூடிய நீ கிங்கரே மாம், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். சம்பாஷாம் குரு சுந்தரி, என்கிட்ட பேசுமா, மௌனமாக இருக்கக்கூடிய நீ என்கிட்ட பேசுன்னு சொல்கிறேன். शङ्खचूड उवाच का त्वं कस्य च कन्या च धन्या मान्या च योषितां का त्वं मानिनी कल्याणी सर्वकल्याणदायिनी मौनी भूते किङ्करे मां सम्भाषां कुरु सुन्दरी. इत्येवं वचनं श्रुत्वा स कामा वामलोचना सस्मिता नम्रवदना स कामं तम् उवाच सा. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டு இத்தியேவம், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு ச காமா, அவளுக்கும் ஆசையாக இருக்குது. வாமலோச்சனான்னு அழகிய கண்களை உடையவள், வாமனா அழகுன்னு ஒரு அர்த்தம், அழகிய கண்களை உடைய பெண். சஸ்மிதா புன்னகையோடு, நம்ரவதனா வணங்கிய முகத்தோடு கூட, ச காமம் தம் உவாச்ச சா அன்போடு கூட அவனிடம் பேசினாள். इत्येवं वचनं श्रुत्वा स कामा वामलोचना सस्मिता नम्रवदना स कामं तम् उवाच सा. तुलसी उवाच धर्मध्वज सुता अहं च तपस्यायां तपोवने तपस्विनी अहं तिष्ठामि कः त्वं गच्छ यथा सुखम्. நான் தர்மத்வஜனோட பெண்ணு, தபஸ்யாயாம், நான் இங்கே தப்போவனத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், பத்ரிநாத்தில் நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தபஸ்வினி ஆக்கும், அகம் தபஸ்வினி, நான் தபஸ்வினி. திஷ்டாமி, நான் இங்கே உட்காண்டிருக்கேன், அப்படி தபஸில் உட்காண்டிருக்கேன். ககத்துவம், நீ யாரு? கச்ச யதாசுகம், போய் சேருன்றா, யதாசுகம் சௌக்கியமாக போய் சேரு அப்படின்னு சொல்கிறான். तुलसी उवाच धर्मध्वज सुता अहं च तपस्यायां तपोवने तपस्विनी अहं तिष्ठामि कः त्वं गच्छ यथा सुखम्.
कामिनीं कुलजातां च रहसि एकाकिनीं सतीं न पृच्छति कुले जातः इत्येवं मे श्रुतौ श्रुतम्. ஸோ காமினியும் குலஜாதாம் ச, அதாவது நல்ல குலத்தில் பிறந்து ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவளை, ரகசி தனியே, ஏகாக்கினியும் தனியாக உட்காண்டிருக்கேன் இல்லையா, நான் நல்ல குலத்தில் பிறந்தவள், ஒரு காமினின்னு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட ரகசிய தனியாக இருக்கக்கூடிய என்னிடத்தில், சதியும் அப்படி சதியாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் குலே ஜாதக நபிருச்சதி, நல்ல குலத்தில் பிறந்தவன் யாரும் வந்து கேட்கவே மாட்டான், நீ யாரும் என்ன எதுன்னு கேட்கவே மாட்டான், நல்ல குலத்தில் பிறந்தனான்னு யாருமே என்கிட்ட இப்படி தனியாக உட்காந்துருக்கிற பெண்ணை பார்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம், கேட்க மாட்டா. இத்தியேவம் மே ஸ்ருதவ் ஸ்ருதம், ஸ்ருதம்னா எனது வேதத்தில், ஸ்ருதவ் வேதத்தில், ஸ்ருதம் கேட்டிருக்கிறேன், இப்படி தான் நான் வேதத்தில் கேட்டிருக்கேன், நல்ல குல பிறந்த பெண்ணை பார்த்து நல்ல குலத்தில் பிறந்தவன் வந்து இந்த மாதிரிலாம் பக்கத்தில் உட்காந்து எதுவும் கேட்க மாட்டான். कामिनी कुलजातां च रहसि एकाकिनीं सतीं न पृच्छति कुले जातः इत्येवं मे श्रुतौ श्रुतम्. लम्पटः असत्कुले जातः धर्मशास्त्र अर्थवर्जितः येनाश्रुतः श्रुतेरर्थः स कामी इच्छति कामिनीम्. ஸோ லம்பட்டக, லம்படன் லோலோன்னு அலையக்கூடியவன், அசத்குலே ஜாதக நல்ல குலத்தை பிறக்கலை, அந்த மாதிரி குலத்தில் பிறந்தவன், தர்மசாஸ்திர அர்த்த வர்ஜித்தக, அவனுக்கு தர்மம் சாஸ்திரம் இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் இல்லை, வர்ஜித்தகன்னா வர்ஜனம்னு இல்லை, அவனுக்கு தர்மத்தோட அர்த்தமோ சாஸ்திரத்தோட அர்த்தமோ எதுவுமே தெரியாது. ஏன அஸ்ருதக ஸ்ருதேகே அர்த்தக, அவன் வேதத்தோட அர்த்தமெல்லாம் படிக்கவே இல்லை, அவனால் கேட்கவே இல்லை, வேதம் என்ன சொல்கிறதுங்கிறத அவன் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்டவன் ச காமி, அப்படிப்பட்ட காமியாக இருக்கக்கூடியவன், காமினியும் இச்சதி, காமினிங்கிறது பெண்ணுன்னு எடுத்துக்க வேண்டியதான் இங்கே ஜென்ரலாக. ஸோ அவன் தான் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட லோலோன்னு போவன், நல்ல குலத்தில் பிறக்காதவன் தான் இப்படிலாம் போவன்னு சொல்கிறான். लम्पटः असत्कुले जातः धर्मशास्त्र अर्थवर्जितः येन अश्रुतः श्रुतेः अर्थः स कामी इच्छति कामिनीम्. आपाद मधुरां मत्ताम् अन्तकां पुरुषस्यतां विषकुम्भ आकार रूपाम् अमृतास्यां च सन्ततं हृदये शुरधार आपादां शश्वत् मधुरभाषिणीं स्वकार्य परिनिष्पत्यै तत्परां सततं त्यतां कार्यार्थे स्वामि वशगाम् अन्यत एव अवशं सदा स्वान्तर्मलिनरूपां च प्रसन्नवदन ईक्षणाम्. ஸோ ஜென்ரலாக பெண்களை பற்றி சொல்கிறான். முன்னாடி ஊர்வசி சொல்லுவோம் இல்லையா, பெண்கள்லாம் மோசம், நீலாம் வரைய ஏன்டா புரூரவசி இப்படி பெண் பின்னு அலையறை, பெண்கள் எல்லாமே மோசம் ஏமாத்துவா எல்லாம் சொல்கிறான் இல்லையா புரூரவசிக்கிட்ட, அதை மாதிரி இவளும் சொல்கிறான். ஆபாத மதுராம் மத்தாம், ரொம்ப மதுரமாக இருப்பாள், பெண்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே இனிமையாக இருப்பாள், கால் வரைக்கும் அப்படியே மேலேருந்து கால் வரைக்கும் நல்லா பாத்தான்னு சொன்னா முழுதுன்னு அர்த்தம், பாத்தான்னு டோட்டலாக மதுரமாக இருப்பாள் பார்க்குறதுக்கு. மத்தாம் ரொம்ப மத்தானது ரொம்ப அபிமானமாக இருப்பாள், அப்படி கௌரவமாக இருப்பாள். புருஷஸ்ய அந்தகாம், புருஷனை முட்டிக்கிறதுக்கு யமன் தான் வா. ஸோ அந்தகன்னா யமன். ஸோ புருஷஸ்ய அந்தகாம் தாம், இப்படி பெண்கள் ஆண்களை முடிப்பதற்குள்ள இந்த பெண்கள் அவர்களை விஷகும்ப ஆகார ரூபாம், விஷ குடம் போலவா, விஷம் உள்ளுக்குள்ள விஷம் இருக்குது, வெளியில் பார்த்தா நல்ல குடமாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆகார ரூபாம் இப்படி அமிர்த குடம் போல் இருப்பாள். அமிர்த ஆசியாம் நல்ல பேசுவாள், அமிர்தம் போல ஆசியாம்னா வாய், அமிர்தம் போல பேசுவாள். சந்ததம் அப்படி ஆல்வேஸ் அப்படி தான் நல்லா பேசுவாள், பேசுறதுக்கு நல்ல இனிமையாக பேசுவாள். ஹிருதயே சுரதார ஆபாம், ஹிருதயத்துக்குள்ளே ஈட்டி போல் இருப்பாள். ஸோ மனசுக்குள்ளே எல்லாம் ஈட்டி அப்படி பயங்கரமான ஹிருதய சுரதாரன ஷார்ப் எட்ஜு ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஒளியோடு அந்த சுரதாரம்னு அது டீப்பாக ஷார்ப்பாகக்கூடிய ஒரு எட்ஜோட ஆயுதம், அந்த மாதிரி இருப்பாள். ஷஸ்வத் மதுர பாஷினி, ஆனால் பேசுறதுன்னா ரொம்ப மதுரமாக பேசுவாள். ஸோ ஸ்வகாரிய பரிநிஷ்பத்தியை, தன் காரியம் ஆகணும். பரிநிஷ்பத்தின்னு நிஷ்பத்தின்னு அடைதல், பரிநிஷ்பத்தின நன்றாக அடைதல். ஸோ ஸ்வகாரியம் தன்னுடைய காரியம் நல்லபடியாக முடியணும், தத்பரம், அதே தான் மெயின் எய்ம் அவளுக்கு, அதான் அதுவே பரமாக இருப்பார்கள், தன் காரியத்தில் சாமர்த்தியமாக இருப்பா. சததம் சதாம் அப்படி ஆல்வேஸ் இருக்கக்கூடிய அவர்களை
காரியார்த்தே சுவாமி வசகாம். எனக்கு காரியம் ஆனோம்னா ஹஸ்பண்ட்கிட்ட நல்லா பேசுவா இல்லையா, காரியம் முடிக்கணும்னா அப்போ தான் ரொம்ப அன்பாக பேசுவாள். ஸோ காரியார்த்தே காரியம் முடிக்கணும்னா சுவாமி வசகாம், சுவாமி கிட்ட போயிடுவாள், அப்படியே பகவான் கண்ணா கராஜான்னு போவாள். அந்யதா ஏவ அவசாம் சதா, இல்லாட்டனா அவன் வசத்திலே இருக்க மாட்டான். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு இருப்பான். ஸோ அவசாம்னு வசத்தில் இருக்க மாட்டான், அவன் சொல்கிறத கேட்க மாட்டான். அந்யதா காரியம் ஆக வேண்டான்னு சொன்னால் ஒரு விதமான பேச்சையும் கேட்க மாட்டான். இப்படி சதா ஆல்வேஸ் அப்படி இருப்பார்கள். ஸ்வ அந்தக மலின ரூபாம், உள்ளுக்குள்ள ரொம்ப கேடு, உள்ளுக்குள்ள நல்ல புத்தியே கிடையாது, அப்படி கேடாக இருக்கக்கூடிய பெண்கள். பிரசன்ன வதன ஈச்சனாம், பேசுறது முகம் ரொம்ப பிரசன்னமாக இருக்கும், பார்வைக்கு ரொம்ப அழகாக இருப்பா. இதுதான் பெண்கள்னு ஆரம்பிக்கிறா யாரு, துளசி. அப்பா மதுராம் மத்தாம் அந்தகாம் புருஷஸ்யதாம் விஷகுண ஆகார ரூபாம் அமிர்த ஆப்யாச்ச சக்தம் ஹிருதயே சுரதரா சுரதார ஆபாம் சஸ்வத் மதுர பாஷினீம் ஸ்வகார்ய பரிநிஷ்பத்யை தத்பரம் சததம் சதாம் கார்யாத்தே ஸ்வாமி ஷகாம் அன்யதா ஏவ அவசாம் சதா ஸ்வ அந்தக மலின ரூபாம் ச பிரசன்ன வதன ஈக்ஷணாம். श्रुतौ पुराणे यासां च चरित्रम् अतिदूषितं तासु को विश्वसेत् प्राज्ञः प्रज्ञावांश्च च दुराशयः. பிரஜாவாஞ்ச துராசயக. ஸோ யாசாம்ச சரித்திரம் அதிதூஷணம். இந்த மாதிரி உள்ள கேரக்டர் உள்ள பெண்கள்லாம் இந்த நிறைய வேதத்துலேயும் புராணத்துலேயும் பார்க்கலாம் சொல்கிறான். ஸோ அதிதூஷணம் சரித்திரம், இந்த மாதிரி பெண்களுடைய சரித்திரங்களை எல்லாம் ஸ்ருதவ் வேதத்திலும் புராணங்களிலும் பார்க்கலாம். தாசு கோ விஸ்வசேத்து, இந்த மாதிரிப்பட்ட பெண்களை யார் நம்புவார்கள்? கோ விஸ்வசேத்து, விஸ்வாசம் யார் பண்ணுவா? பிராஜ்ஞக அறிவாளி யாராவது விஸ்வாசம் பண்ணுவானா? பிரஜாவான்ஷ, பிரஜாவானது நல்ல அறிவோடு கூடிய புத்திசாலியோடு கூடியவன், தன் நிலையில் நிற்கக்கூடியவன், அந்த தெரிந்தவன், அந்த நாலேஜ் உள்ளவன், அவன் யாராவது நம்புவானா இந்த பெண்களை? துராசயக அப்படின்னு அர்த்தம், கெட்டவன் மட்டும். எக்ஸப்ட் சேர்த்துக்கணும் நம்ம, கெட்ட புத்தி உடையவன் மட்டும்தான் இந்த பெண்களை எல்லாம் நம்பி அவனும் கெட்டவன், அதனால அப்படி நம்புவான், மற்ற யாருமே நம்ப மாட்டான். श्रुतौ पुराणे यासां च चरित्रम् अतिदूषितं तासु को विश्वसेत् प्राज्ञः प्रज्ञावांश्च दुराशयः. तासां को वा रिपुः मित्रं प्रार्थयन्ति नवं नवं दृष्ट्वा सुवेशं पुरुषम् इच्छन्ति हृदये सदा. கோவா ரிபுகு மித்ரம், அவளுக்கு அந்த மாதிரிப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி ஆண்களை தேடக்கூடிய பெண்களுக்கு ஃப்ரெண்டு எனிமையெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று போல தான் அவளை பொறுத்த வரைக்கும். பிரார்த்தயந்தி நவம் நவம், புதுசாக ஆளை தேடிட்டு போவாள், புதுசாக பிரார்த்தயந்தி அவளுக்கு வேணும். திருஷ்டுவா சுவேஷம் புருஷம், நல்ல அழகாக இருக்கணும், நல்ல அழகான புருஷனை பார்த்து. இச்சந்தி ஹிருதய சதா, எப்போதும் விரும்புவார்கள், ஹிருதயத்தில் அவர்களை விரும்புவார்கள். तासां को वा रिपुः मित्रं प्रार्थयन्ति नवं नवं दृष्ट्वा सुवेशं पुरुषम् इच्छन्ति हृदये सदा. बाह्ये स्वार्थं सति त्वं च ज्ञापयन्ति प्रयत्नतः शश्वत्कामाः च रामाः च कामाः धारा मनोहरा. काम आधारा मनोहरा. ஓகே. பாஹ்யே ஸ்வார்த்தம் சதித்வம், அதாவது தன் நலத்துக்காக, ஸ்வார்த்தம்னு ஸ்வார்த்தம், தனக்கு வேண்டி அவன் என்ன பண்ணுவான், சதி, நான் என்ன போகிற ஒரு சதிபதி கிடையாது, சதி தேவியாக நான் இருக்கேன் அப்படின்னு வெளியில் காட்டிப்பாளாம். பாக்கிய வெளியில் ஞாபயந்தி பிரயத்னதாக, அதை காட்டிகிட்டே இருப்பான், பிரயத்தனம் படித்து ரொம்ப நல்லவளாக வெளியில் அப்படி காட்டிகிட்டே இருப்பான். சஸ்வத் காமம், ஆனால் உள்ளுக்குள்ளே பேராசை, எல்லாருக்கிட்டே போனால் இப்படி ஒரு ஆசை. ராமாச்ச, ராமானது அழகிய பெண்ணாக, காம ஆதாரா, காமனுக்கு ஆதாரமாக இருப்பார்கள் அப்படின்னு, ஆசைக்கு அடிமையாக உள்ளவர்கள். மனோகராக, ரொம்ப மனோகரமாக இருப்பார்கள், காமத்துக்கு அடிமையாக இருப்பார்கள், ஆனால் வெளியிலனோ நல்லவாளாக காட்டிப்பா. இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இல்லையா? வியாசரில் இப்படில இவ்வளோ பெண்களை பற்றி ஒரு பெண்ணே சொல்கிறான், இதான் ரொம்ப கொடுமையாக இருக்கு.
त्वं च ज्ञापयन्ति प्रयत्नतः शश्वत् कामाक्षतापा च कामादारा मनोहरा बाह्ये चलात् खेदयन्ति स्व अन्तर्मैथुनमानसा कान्तं हसन्ति रहसि बाह्ये अतीव सुलज्जिता. ஸோ பாஹ்யன்னு வெளியில் காந்தம் சலாத் கேதயந்தி, அதாவது சலாத்துன வஞ்சகமாக அவனை ஏமாத்தின்னு இருப்பான். கேதயந்தின்னு வருத்தம் கொடுத்துட்டு சலாத்துன வஞ்சகமாக கேதயந்தி வருத்தப்பட வச்சுட்டு ஸ்வ அந்தக மைதுன மானசா, ஆனால் இவன் நம்ம கூடயே இருக்கணும், இவன் யாருக்கிட்டையும் வேறு யாருக்கிட்டையும் போயிடப்படாது, நம்ம கூடயே தான் இருக்கணும், நம்மக்கிட்ட தான் ரமிக்கணும்ன்ட்டு உள்ளுக்குள்ள ஆசை. வெளியில் என்னத்தையாவது சொல்லி அவனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் அவன் மட்டும் இவள்கிட்ட அட்ராக்டிவாக இருக்கணும், அட்ராக்டடாக இருக்கணும் இவகிட்ட. ஸோ ஹசந்தி ரகசி, ஆனால் தனியில் இருக்கும்போது அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்துட்டு ரகசியன்னு தனிமையில் அவனோட சிரித்து விளையாடிட்டு பாக்கிய அதீவ சூலஜிதா, வெளியில் பார்த்தானா அவன் யாரோ நான் யாரோ அப்படி வெக்கமாக அப்படி இருப்பாளாம். खेदयन्ति स्व अन्तः मैथुनमानसा कान्तं हसन्ति रकसि बाह्ये अतीव सुलज्जिता. मानिनी मैथुन अभावे करेक्ट मैथुन कोपना कलह अंकुरा सुप्रीता भूरि संभोगात् स्वल्प मैथुन दुःखिता. ஸோ மானினி கௌரவம் பார்ப்பாள், அப்படி கௌரவமாக இருப்பாவா. மைதுன அபாவே, அதாவது ஹஸ்பண்டோட சம்போகம் கிடைக்கல, அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அபாவம்னா இல்லாமல் போது கோபம் எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துடும்ட்டான், ஒரே கோபத்தோடு இருப்பா. கலக அங்குரா, கலக வித்தாக இருப்பாவும். ஸோ ஆனால் பூரி சம்போகம் சுப்ரீதா, சரி ரொம்ப கணவன் ரொம்ப அன்போடு அனைத்து எல்லாம் பண்ணிட்டான், அவனுக்கு மைத்துனத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்க மாட்டானான்னு இருப்பாளாம். சொல்ப மைத்துனும் துக்கிதா, அதே அந்த மிதுனம்னு சேர்க்கை அது சொல்பமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொன்னானா துக்கம் ஏற்பட்டு விடும். मानिनी मैथुन अभावे कोपना कलह अंकुरा सुप्रीता भूरि संभोगात् स्वल्प मैथुन दुःखिता. सुमिष्ट अन्नात् शीततोयात् आकाङ्क्षन्ति च मानसे सुन्दरं रसिकं कान्तं युवानं गुणिनं सदा. ஸோ ஓகே சுமிஷ்ட அன்னாத், நல்ல டேஸ்டான ஃபுட்டு. மிஷ்டான்னு சொன்னா ஆக்சுவலாக ஸ்வீட்டு, அப்போ சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். ஸோ அன்னாத் ஷீத தோயாத், ஸோ அந்த சக்கரை பொங்கலை விடவும் ஷீத தோயாத் குளிர்ச்சியான ஜலத்தை விடவும், தோயாத்னா அதை விடவும், சுந்தரம் ரசிகம் கணவன் தான் அவளுக்கு பிடிக்கும். இந்த சக்கரை பொங்கல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். ஸோ ரசிகனாக இருக்கணும், ஒரு அழகாக இருக்கணும், காந்தன் அட்ராக்டிவாக இருக்கணும், யுவாவாக இருக்கணும், குணினம் நல்ல குணத்தோடு இருக்கணும். இவனைத்தான் சதா மானசேச்ச ஆங்காங்ஷந்தி, அவளுக்கு மனசுக்கு இந்த மாதிரி இவனைத்தான் பிடிக்கும். ரொம்ப அன்பாக இருக்கணும், அவன் நல்ல எப்போவுமே குணமானா இருக்கணும், கெட்டவனவும் பிடிக்காதுன்றான். ஸோ மனசே சதா ஆகாங்ஷந்தி, ஆகாங்ஷான விருப்பம், மனசில் அந்த மாதிரி ஒரு கணவனைத்தான் அவள் விரும்புவள். அவளுக்கு நல்ல டேஸ்ட் ஃபுட்டெல்லாம் கூட தேவையில்லை, ரெண்டாம் பட்சம்தான். सुमिष्ट अन्नात् शीततोयात् आकाङ्क्षन्ति च मानसे सुन्दरं रसिकं कान्तं युवानं गुणिनं सदा. सुधात् परम अभिस्नेहं कुर्वती रसिकोपरि प्राण अधिकं प्रियतमं संभोगकुशलं प्रियम्. ஓகே, சுதாத் பரம அபிஸ்நேகம், பிள்ளையை விட குழந்தைகளை விட அவளுக்கு ஸ்நேகம். ரசிக உபரி, ரசிகனாக இருக்கக்கூடிய பதியிடத்தில் அவளுக்கு ஆசை அதிகம், அதை செய்து கொண்டு ஸ்நேகம் பண்ணிக்கொண்டு. பிராண அதிகம் பிரியதமம், தன்னுடைய பிராணனை விட பிரியமானவன் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்குது. சம்போக குஷலம் பிரியம், அதாவது எவன் ஒருத்தன் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ, சம்போகத்தை அவளுக்கு கொடுக்க முடியுமோ, அப்படிப்பட்ட பிரியனிடத்தில் குழந்தைகளை விடையும் பிராணனை விடையும் அதிகமான அன்பை அவள் செலுத்துவாள். सुतात् नम अविस्नेहं कुर्वती रसिक उपरि प्राण अधिकं प्रियतमं संभोग कुशलं प्रियम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.